This is Kapalishwaran from Cyber Society of India. I'll be the moderator. இந்த கணினியார் சீரீஸ்க்கு உங்களை ரொம்ப மகிழ்ச்சியோட சைபர் சொசைட்டி சார்பில் வரவேற்கிறேன். என் பேர் கபாலீஸ்வரன், பேரு ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியா. எங்களுக்கு இந்த இதுல நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. So far 85 people have also joined this call and some more are joining now. So we'll be just delaying by a few minutes. In the meantime, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு உங்க கூட பேசலாம்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற கோவிட் சிச்சுவேஷன் நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கு. எல்லா அட்வர்சிட்டிலையும் நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் சிலது இருக்கு. அந்த மாதிரி இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல எல்லாரும் வெளியில போக முடியலன்னா கூட we are able to connect through such media. இது அதே சமயத்துல நம்ம வெளியில போக முடியாத போது ரொம்ப ப்ரிடாமினண்டா இன்டர்நெட் அண்ட் சைபர் பேஸ்ட் திங்ஸ் தான் ஆக்ட் பண்றோம். நம்ம லைக் இன்டர்நெட் பேங்கிங், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அந்த சிச்சுவேஷன் நிறைய சைபர் ரிஸ்க்ஸ் வருது. So Cyber Society one of the vision and mission is to create better awareness among the citizens, among the netizens. So அந்த மனசுல கொண்டு நாங்க ஒரு சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். கடைசி சீரீஸ் May 16th ஆரம்பிச்சது. That is on how to safeguard your Facebook account. Wherein more than 100 people, 80 people are registered and more than 100 people attended. This is a phenomenal success. We Indians are capable of adapting ourselves to any situations is very well proved now. இன்னைக்கு தேதியில இந்த வெபினாருக்கு more than 500 registrations already ஆயிருக்கு. 500 registration போன வாட்டி 200 ஆச்சு, 500 registration ஆயிருக்கு. And already 87 people are joined and some more are also joining. We are very, very happy for your support and we are happy that people are able to understand the objectives of Cyber Society of India. இது எங்களோட செகண்ட் வெபினார். ஸோ இதுல நாங்க பீப்புளை எஜுகேட் பண்ண பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக், இன்னைக்கு வாட்ஸ்அப், சாரி இன்னைக்கு மொபைல் இருக்கு. ஏன்னா இதுல எப்படி ரிஸ்க் இருக்கு என்னங்கிற சில எக்ஸ்பர்ட்ஸ் கூப்பிட்டு பேசுறதுக்காக அரேஞ்ச் பண்ணிருக்கோம் நாங்க. So we will start that in another few minutes. We are just waiting for some more joining. Already it has crossed 90 now. Some more are joining there. இன்னைக்கு இருக்கிறதுல கொஞ்சம் சில நெட்டிகெட்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல எல்லாரும் more than 200-300 people participate பண்றதுனால தயவுசெய்து எல்லாருடைய மைக்ரோஃபோனை மியூட் பண்ணி வைங்க. so that உங்களுடைய சவுண்ட் பேசுற போது யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் சாட் பாக்ஸ் இருக்கு, அதுல நீங்க சாட்ல போட்டீங்கன்னாக்க அது எங்களுடைய உள்ள டெக்னிக்கல் பீப்புள் they will consolidate all the questions and every question will be answered. Every question is going to be answered by the expert who has come here. Our aim is to educate you. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வச்சுக்கணுங்கிறதால தான். இப்ப இருக்கிற சைபர் கிரைம் எல்லாரையும் யாரையும் விட்டு வைக்கல, அதனால எல்லாருமே இதுல உண்டு. ஸோ நான் இதுல ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸா தான் இருக்க, ஒன் ஆஃப் தி பார்ட்டிசிபென்ட்ஸா இருந்து நம்ம எக்ஸ்பர்ட்டை கேட்க போறேன். தயவுசெய்து நெட்டிகிட்ட ஃபாலோ பண்ணி இது பண்ணுங்க. I once again welcome every one of you who have assembled here across the country so that they get benefited on this. இப்போ so நம்ம நெக்ஸ்ட் அஜெண்டால நான் I will be inviting our president, CCயோட தலைவர் மிஸ்டர் பாலு சுவாமிநாதன், பிரசிடென்ட் ஆஃப் சைபர் சொசைட்டி. அவர் கொஞ்சம் சைபர் சொசைட்டியை பத்தியும் இவருடைய நம்ம ஸ்பீக்கர் மெயின் ஸ்பீக்கர் பத்தி பேசுறதுக்கு கூப்பிடுறேன். தேங்க்யூ வெரி மச் பாலு சார். வணக்கம். கணினியார் தொடர் 2 இணையத்தின் மூலம் இணைந்துள்ள அனைவருக்கும் சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியா சார்பாக எங்களது இனிய காலை வணக்கம். எங்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் தொடர்ந்து அளித்து வரும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், குறிப்பாக ஆனரபிள் ஜஸ்டிஸ் டாக்டர் எஸ் விமலா, ஃபார்மர் ஜட்ஜ் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் அவர்களுக்கும் எங்களது நன்றியை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இணைப்பில் உள்ள அனைத்து நபர்களின் பெயர்களை இங்கு குறிப்பிட மிக்க ஆர்வமாக உள்ளேன். ஆனால் காலம் கருதி, காலம் பொன்னானது, விலை மதிப்பற்றது, ஈடு செய்ய முடியாதது. கலந்து கொண்டுள்ளவர்களின் காலத்தை கருதி பெயர்கள் கூறுவதை தவிர்த்து நான் என் உரையை தொடர்கிறேன். சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியா 2004
நல் உள்ளம் கொண்டவர்களால் துவக்கப்பட்டது. இது ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் என்ஜிஓ. எங்களது நோக்கம் டிஜிட்டல் பயன்பாட்டை பொதுமக்களிடையே அதிகப்படுத்துவது, பயன்படுத்துபவர்கள் பாதுகாப்பாக இருப்பது. இதனை மனதில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து விழிப்புணர்வுகளை நாங்கள் நடத்தி வருகிறோம். நான் தமிழக காவல்துறையில் தொடர்ந்து 6 வருடம் சைபர் கிரைம் பிரிவில் ஏசியாக அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸாக பணிபுரிந்து பலதரப்பட்ட வழக்குகளை விசாரணை செய்துள்ளேன். நான் புரிந்து கொண்டது 99% ஆஃப் குற்றங்கள் யூசர்ஸ் நெக்லிஜென்ஸ் அதனால் நடந்துள்ளது என்பது. தற்போதும் இதே நிலை தொடர்கிறது. அதன் காரணமாகத்தான் நாங்கள் இந்த விழிப்புணர்வில் அதிக கவனம் செலுத்தி வருகிறோம். இப்பொழுது ஐடென்டிட்டி தெஃப்ட் என்பதுதான் இப்பொழுது அதிகமாக நடைபெற்று வருகிறது. அதன் காரணமாகத்தான் எங்களது புரோகிராம் போஸ்டரில் பிரசிடென்ட் செக்ரட்டரி புகைப்படங்களை பிரசுரித்து உள்ளோம். ஏனென்றால் ஏமாற்றி பிழைப்பவர்கள் நான் தான் சைபர் சொசைட்டி பிரசிடென்ட் செக்ரட்டரி என்று பொதுமக்களிடையே, அதுவும் குறிப்பாக சைபர் கிரைமில் பாதிக்கப்பட்டவருக்கு நிவாரணம் செய்து தருகிறேன் என்று சொல்லி பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றக்கூடும். அப்படி ஏமாந்தவர்கள் போலீசில் புகார் கொடுத்தால் என்ன நடக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஓய்வு பெற்ற பின் வீட்டில் ஓய்ந்து கிடைக்காமல் சமுதாய பணி என்ற போர்வையில் மக்களை ஏமாற்றி வந்துள்ளார்கள் என்று புகார் கொடுத்தவுடன் பெரும்பான்மையோர் முடிவுக்கு வந்து விடுவார்கள். இந்த COVID-19 லாக்டவுனில் ட்ரெடிஷனல் கிரைம் குறைந்துள்ளது என்பது உண்மையானது. ஆனால் சைபர் கிரைம் அதிகரித்துள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஏனெனில் தற்போது நமது பெரும்பான்மையான செயல்கள் சைபர் ஸ்பேஸில் தான் நடைபெறுகிறது. அதனை கருத்தில் கொண்டுதான் மேலும் தமிழை தாய்மொழியாக கொண்ட பொதுமக்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த கணினினார் தொடரை துவக்கினோம். முதலில் 16/5/2020 துவக்கினோம். 2 நாளில் 200 ரிஜிஸ்ட்ரேஷன் வந்தது. சைபர் செக்யூரிட்டியை கருத்தில் கொண்டு ஜூம் மீட்டிங் அப்ளிகேஷன் பெய்டு சப்ஸ்கிரிப்ஷனாக வாங்கி பயன்படுத்த தீர்மானித்தோம். ஜூம் மீட்டிங் சைபர் ஸ்பேஸில் ரூமுக்கு செல்வதற்கு அனைவருக்கும் ஒரே ஐடி ஒரே பாஸ்வேர்டு என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நாங்கள் அவ்வாறு செய்யாமல் பங்கு கொள்ளும் அனைவரும் ஜூமில் சென்று பதிந்து அவரவர்களுக்கு தனியாக இமெயில் மூலம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிடைக்க வழிவகை செய்தோம். மேலும் தற்போது இதில் பார்ட்டிசிபேட் செய்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் மற்ற நபர்களுக்கும் சர்டிபிகேட்டும் பார்ட்டிசிபேட் சர்டிபிகேட் ஏற்பாடு செய்துள்ளோம். மேலும் பயன்படுத்தப்படுகிறது என்று முதலில் கணக்கெடுக்க பார்க்கும்போது சோசியல் நெட்வொர்க்கில் ஃபேஸ்புக் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. அதனை முதல் கணினி தொடரில் முதலாக எடுத்துக்கொண்டு அதனை சைபர் அட்வொகேட் மிஸ்டர் என் கார்த்திகேயன், அவர் இஸ் அ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியா. அவர் 16/5/2020 அவருடைய ஸ்பீக்கராக வந்திருந்தார். அவர் ஃபேஸ்புக்கை பற்றி செட்டிங்கை பற்றி தெளிவாக மிக அழகாக பேசியிருந்தார். அதை நாங்கள் யூடியூபிலும் அப்லோடு செய்துள்ளோம். பெரும்பான்மையார் அந்த நிகழ்ச்சியை பாராட்டினார்கள். அதனை தொடர்ந்து அதிகமாக எது பயன்படுத்தப்படுகிறது என்று கணக்கெடுக்கும் போது மொபைல் போன் என்று தெரிந்து மொபைல் போனை எப்படி சேஃபாக வைத்துக் கொள்வது இதை பற்றி பேசுவதற்காக இன்றைய ஹீரோ மிஸ்டர் சிவபாலாஜி அவர்களை தொடர்பு கொண்டோம். அவர் சென்னையில் சைபர் செக்யூரிட்டி டெக்னாலஜி அப்ளிகேஷன் கண்டுபிடிப்பது சம்பந்தமாக ஒரு கம்பெனி சின்னத்திரையில் சைபர் டெக்னிக்கல் இஷ்யூ சம்பந்தமாக விளக்கம் சொல்ல வருவார். டிவி புகழ் சிவபாலாஜி இன்றைய பேச்சாளர். நாங்கள் எப்பொழுதும் ஸ்பீக்கரை பிபிடி தயார் செய்ய சொல்லி பிபிடி தயாரானவுடன் நாங்கள் ஒரு ரிஹர்சல் செய்வோம். ஏனெனில் யாருக்கும் ஈகோ கிடையாது. அதுபோலவே இந்த தடவையும் நாங்கள் ஸ்பீக்கரை கூப்பிட்டு அழைத்து பிபிடி ரெடியானவுடன் டிஸ்கஸ் செய்யும் போது அவர் கூறியதை, இன்றைய ஸ்பீக்கர் கூறியதை நான் அப்படியே கூறுகிறேன் உங்களிடம். சார், எனக்கு தெரிந்தவற்றை எல்லாம் பிபிடி செய்து எடுத்து வர முடியும், ஆனால் அது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுப்பது போல் ஆகிவிடும். இன்டராக்ஷன் இருக்காது. இன்டராக்ஷன் இருந்தால்தான் நமது வெப் மீட்டிங் பயனுள்ளதாக இருக்கும். நீங்க முதலில் நடத்த மீட்டிங்கில் ஃபேஸ்புக் செட்டிங் என்பது அது மிஸ்டர் கார்த்திகேயன்
பவர் பாயிண்ட் மூலம் எல்லா செட்டிங்ஸும் விளக்கியிருந்தார். அதுக்கு அது பொருந்தும். இப்பொழுது மொபைல் போன் படத்தில் என்ன பிரச்சனைகள் என்று பங்கு கொள்பவர்கள் சொல்லட்டும். அந்த இடத்தில் நான் தீர்வு சொல்லுகிறேன். வசிக்கிறவங்களுக்கு தானே சார் சோர்வோட உணவு கொடுக்க வேண்டும் என்று கூறினார். அவர் கூறியது பொருத்தமாக இருந்தது. மேலும் அவர் குறிப்பிட்டார், என்னென்ன இஷ்யூஸ் இருக்கிறது என்று நீங்களே சொல்லுங்கள் என்றார். உடனே நாங்கள் சொன்னோம், புதியதாக மொபைல் போன் வாங்குவது, செகண்ட் ஹேண்ட் மொபைல் போன் வாங்குவது, மொபைல் போன் எக்ஸ்சேஞ்ச் செய்வது, அப்ளிகேஷன் டவுன்லோட் செய்வது, டேட்டாவை பாதுகாப்பது, மொபைல் மிஸ்ஸிங் ரிப்போர்ட் செய்வது, ஹெல்த் டிப்ஸ், மொபைல் சார்ஜ் செய்வது, மொபைல் இன்சூரன்ஸ், மொபைல் பாஸ்வேர்ட் என்று அடுக்கிக் கொண்டே போனோம். அவர் கூறினார், டாப் 10 இஷ்யூஸை நான் எடுத்துக்கொண்டு நான் எல்லாவற்றுக்கும் விளக்கம் சொல்ல முடியும் என்னால் என்று அவர் தன்னம்பிக்கையுடன் கூறியது எங்களுக்கு பிடித்திருந்தது. நிறைவாக நான் உங்களோட கூறுவது, ஸ்பீக்கர் ரெடி, நீங்கள் ரெடியா கேள்வி கேட்க? கேள்வியை சாட் பாக்ஸில் டைப் செய்யவும், மாடரேட்டர் அதனை ஸ்பீக்கரிடம் கூறுவார். தேவைப்பட்டால் அட்மின் உங்களது மைக்கை அன்மியூட் செய்வார். எல்லோரும் ஒத்துழைப்பு தாருங்கள், எல்லோரும் பயன்பெறும். டோன்ட் ஃபீல் ஷை டு அக்செப்ட் இக்னரன்ஸ். மிக்க நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரசிடென்ட் பாலு சார். இருக்கு. Before I proceed to the main speaker, one small request to all the participants, kindly mute and switch off your video. Your attention please. Thank you. அதே மாதிரி கடைசியில் உங்களுக்கு சர்டிபிகேட் வேணுங்கிறவா ஒரு ஃபார்ம் ஒன்று ஷேர் பண்ண போறோம். அதுல நீங்க ஃபில்அப் அதை நீங்க டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா சர்டிபிகேட் will come to you through mail. I request every participant who requires a certificate to give their full name, number, etc. Yeah. Okay. Now may I request the main speaker, Mr. Shivabalaji, to take over and address the audience. I'll be amongst the other audience, other 95 people waiting eagerly to hear him on the subject. Over to Mr. Shivabalaji. Okay. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்றது பாத்துக்கிட்டீங்கன்னா மொபைல் சேஃப்டி, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு நபருடைய கையிலையும் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டிவைஸ். அதோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாம பல பேர் பல பிரச்சனையில மாட்டிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த கண்டென்ட் ஓரியன்டா தான் இன்னைக்கு நான் பேச வந்திருக்கேன். இந்த ஸ்டார்டிங்ல நான் உங்களுக்கு திரு பாலு சுவாமிநாதன் சார் சொல்லியிருப்பாரு, ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருந்திருக்கும். நான் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸோ செட் ஆஃப் இதையோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றது ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்க உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில படுற பிரச்சனைகள், உங்களுக்கு தெரிஞ்ச நபர், உங்களுக்கு பக்கத்துல இருக்க நபர் பட்டிருக்க பிரச்சனைகள், இந்த மாதிரியான மொபைல் போன்னால வர பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருந்திருக்கும். அந்த கொஸ்டின்ஸை நீங்க கூச்சப்படாம நீங்க சாட் பாக்ஸை நீங்க டிஸ்பிளே பண்ண ஆரம்பிங்க. சோ 1 by 1 கொஸ்டின்ஸை நம்மளுடைய மாடரேட்டர் அதை பார்த்து இமீடியட்டா என்னென்ன பெட்டர் கொஸ்டின்ஸா இருக்கும், நிறைய பேர் கேட்கிற மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸை எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லுவாரு. அதுக்கும் நான் பதிலா நான் இமீடியட்டா உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். மிஸ்டர் சிவபாலாஜி. சொல்லுங்க சார். சார், முதல்ல நான் ஒரு கொஸ்டின் இது பண்றேன். மொபைல் மிஸ்ஸிங் ஆனா என்ன செய்யணும், அதை பத்தி ப்ரிகாஷன்ஸ் என்ன எடுக்கணும், நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், நடந்த பிறகு என்ன செய்யணும், அந்த கொஸ்டின் முதல்ல எடுத்துக்கிடுங்களேன். ஓகே சார். இப்போ நம்மளுடைய மொபைல் போன் நல்ல கொஸ்டின் சார். ஏன்னா ஏகப்பட்ட பேர் லைஃப்ல கவுண்டர் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, சார் உங்க பேசுற வாய்ஸ் கேட்கல சார். ஹலோ பாலு சார், மிஸ் ஆயிடுச்சு, தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க மொபைல் போன் தொலைஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ஜெனரலா என்ன பண்ணுவோம், எல்லாரும் கால் பண்ணி போன் எடுக்கிறாங்களா இல்லையான்றது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், நீங்க யூஸ் பண்ற போனை ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய நெட்வொர்க் ப்ரொவைடர் கால் பண்ணி பிளாக் பண்றது. ஏன்னா யார் கைக்கு போயிருக்கு அந்த சிம் கார்டை வச்சு மிஸ்யூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. அது மட்டும் இல்லாம காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்றது. ஆன்லைன்லயே பாத்துக்கிட்டீங்கன்னா eservice.tnpolice.gov.in பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அது மூலியமா உங்களுடைய தொலைஞ்சு போன மொபைல் போனை கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். ஏன்னா உங்க போன் கிடைக்குதோ இல்லையோ அந்த போனை யூஸ் பண்ணி இன்கேஸ் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாம
அந்த போனை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா, அதை நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாம விட்டீங்கன்னா, ஒட்டுமொத்தப்படி உங்க மேல விழுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு. சோ முதல்ல என்ன இருந்தாலும் காவல்துறை அணுக வேண்டிய கட்டாயம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. இதை இல்லாம சரி டெக்னிக்கலா நம்ம எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும், சரி இந்த ஸ்டெப்ஸ்லாம் முன்னாடி நான் ஏதாவது டெக்னிக்கலா என்னால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா வழிகள் இருக்கு. ஸ்மார்ட் போன்ஸ், அதாவது ஆண்ட்ராய்டு, iOS இந்த மாதிரியான ஸ்மார்ட் போன்ஸ்ல அவங்க ப்ரிகாஷன்ஸா சில செட்டிங்ஸ் அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஐபோன்ஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபைண்ட் மை போன்ன்ற ஆப்ஷனும், ஆண்ட்ராய்ட்லயும் ஃபைண்ட் மை போன்ன்ற ஆப்ஷன் ரெண்டுமே இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஐபோனா இருந்தீங்கன்னா iCloud.comல போயிட்டு உங்களுடைய ஆப்பிள் ஐடியோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் கொடுக்கணும். லாகின் கொடுத்த உடனே ஓடிபி ரிக்வெஸ்ட் கேட்கும். சின்ஸ் உங்க போன் இல்லாததுனால அது என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபைண்ட் மை போனுக்கு மட்டும் ஓடிபி தேவையில்லாத மாதிரி ஒரு ஆப்ஷனை கீழே டிஸ்பிளே பண்ணிருக்கோம். நீங்க அந்த ஃபைண்ட் மை போன்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கனாலே உங்க போன் கடைசியா நெட்வொர்க் ப்ரொவைடிங்ல எந்த லொகேஷன்ல இருந்திருக்குன்ற வரைக்கும் அது எடுத்துட்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். இதுவே நீங்க ஆண்ட்ராய்டு போன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட், நீங்க உங்க போன் வாங்கின உடனே நீங்க லாகின் பண்ணிருப்பீங்களா உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட், அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்க கூகுள்ல போயிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு கூகுள் சர்ச்ல போயிட்டு ஃபைண்ட் மை போன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுடைய போனுடைய லொகேஷன் எடுத்துட்டு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கப்படும். இன்கேஸ் உங்களுடைய போன் வந்து லொகேஷன்ல காமிக்கப்படல, அது வந்து நெட்வொர்க் ஆஃப்ல இருக்கு, ஆஃப் பண்ணிட்டாங்க, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா, போனை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா அதுல இருக்க உங்களுடைய டேட்டா. அதுக்குதான் ஆக்சுவலி விலை மதிப்பு இல்லாதது. ஏன்னா போன் ஒண்ணு தொலைஞ்சு போனா கூட இன்னொரு போன் உங்களால வாங்கிக்க முடியும், இல்லைன்னா கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு காவல்துறை இருக்கு. ஆனா அந்த டேட்டா தொலைஞ்சு போனாதான் ரொம்ப பெரிய ஆபத்தே இருக்கு. ஏன்னா அது தவறான பர்சனுடைய கைக்கு போனா அதை பயன்படுத்தி நிறைய மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அதனால என்ன பண்ணுங்க, எரேஸ் மை போன்னு சொல்லிட்டு ரெண்டுத்திலயுமே ஆப்ஷன் இருக்கும். ஆண்ட்ராய்ட்லயும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும், iOSலயும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். சோ நீங்க இதே மாதிரி லாகின் பண்ண உடனே எரேஸ் மை போன்னு சொல்லி நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கனாலே அந்த போன் நெட்வொர்க் கனெக்ஷனுக்கு வந்த உடனே பை டிஃபால்ட் என்ன ஆயிடும், ஒட்டுமொத்த டேட்டாவும் அழிக்கப்படும். இந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸான சில மெத்தட்ஸை இமீடியட்டா உங்க போன் தொலைஞ்ச உடனே நீங்க எடுத்துக்கிட்டீங்கனால இது பெட்டரா இருக்கும். ஆனா இதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி என்ன பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னா, நிறைய பெரியவங்க சரி, நிறைய பேர் வந்து பின் நம்பர் போட மாட்டாங்க போன்ல. நம்ம நார்மலான பீப்புள்ஸ் எல்லாமே நிறைய பேர் போடுறாங்க. ஆனா மெஜாரிட்டி வயசானவங்கல இருந்து எல்லாருமே என்ன பண்ணிக்கிறாங்க, ஜென்ரலா போனை டைரக்டா ஆக்சஸ் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி வைக்காம உங்களுடைய போன் எல்லா போன்லயும் வந்து மேண்டேட்டரியா நீங்க பின் நம்பர் போட்டு வைக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. அப்பதான் தவறான ஒரு நபர் கையில உங்க போன் கிடைச்ச உடனே அந்த டேட்டா உங்களுக்கு போகாம தடுக்க முடியும். வேற ஏதாவது क्वेश्चन இருக்கா சார்? Yes sir. Next question, one by the name Oppo F3. I request him to kindly give his name. How to check my mobile whether it is hacked? Okay, that's a good question. ஆக்சுவலா பிராக்டிகலா உண்மையா ஒண்ணு சொல்லணும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, உங்க போனை கண்ணால பார்த்து உங்க போன் ஹேக் ஆயிடுச்சா அப்படியான்லாம் உங்களால சொல்ல முடியாது. கண்டிப்பா அதை சொல்லவே முடியாது. ஏன்னா நிறைய பக்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா ஹிடனா தான் அது வேலை செய்யும். பக்ஸ் என்பது ஒரு விதமான ஒரு வைரஸ்ன்னு வச்சுக்கோங்க. உங்க போனை கண்காணிக்கிறதுக்காக போடப்படுற ஒரு அப்ளிகேஷன், ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி தான் அதுவும். அது வந்து என்ன பண்ணும், பேக்ரவுண்ட்ல இருந்து அது ரன் ஆகும். இந்த மாதிரியான அப்ளிகேஷன்லாம் பாத்தீங்கன்னா ஹிடன் மோட்லயே நிறைய வர ஆரம்பிக்கும். அதாவது அந்த அப்ளிகேஷன் யூஸ்வலா ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுடைய போன்ல அது லிஸ்ட் ஆயிருக்கும். இப்ப ஏர்டெல்ன்ற ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்கனாலோ இல்ல யூடியூப் ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்கனாலோ அந்த ஐகானோட டிஸ்பிளே ஆயிருக்கும். சில அப்ளிகேஷன்ஸ், அதாவது சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் ஹைட் பண்ணி ரன் பண்ண முடியும். சோ அந்த விதமான மெஜாரிட்டி ஆஃப் இந்த வைரஸ் அப்ளிகேஷன்ஸ்ல எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹிடன் அப்ளிகேஷன்ஸா தான் உங்களுக்கு வரும். சோ இப்படிப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் உங்க போனை ஹேக் பண்ணிருக்கு அப்படின்னு இருக்கும் பொழுது உங்க போன் ஹேக் ஆயிருக்கா இல்லையான்றது பிராக்டிகலா உங்களால சொல்ல முடியாது. ஆனாலும் சில விதமான விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, மொபைல் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க மொபைல் நெட்வொர்க் கனெக்டிவிட்டியை மானிட்டர் பண்ண முடியும். ஏன்னா உங்க போனை ஹேக் பண்ணிருக்காங்க அப்படின்னா தூரமா இருக்கிற ஒரு நபர் அங்க உட்கார்ந்து உங்க போனை கண்காணிக்கணும்னா அவங்களுக்கு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி தேவைப்படும். சோ அதனால உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த அப்ளிகேஷன் கண்டிப்பா நெட்வொர்க் கனெக்டிவிட்டி டிரான்ஸ்மிட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்க உங்களுடைய நெட்வொர்க் மேனேஜர் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு உங்களுடைய நெட்வொர்க் மேனேஜர் போயிட்டு எவ்வளவு டிராபிக் டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு, டேட்டா டிரான்ஸ்பர் எப்படி லிமிட் டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு, எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ் என்னுடைய டேட்டா டிரான்ஸ்பரை பயன்படுத்துது அப்படின்றத நீங்க கண்காணிச்சீங்கனாலே போதும். தெரியாத ஒரு அப்ளிகேஷன் பயன்படுத்திட்டு இருந்ததுன்னா there might be a possibility நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணல, ஒரு அன்யூஷுவல் அப்ளிகேஷன், அதாவது வந்து அது வந்து சிஸ்டம் ப்ரொவைடர் அப்ளிகேஷனும் கிடையாது. அதாவது அந்த மொபைல் போன் ஓனர், இப்போ ஓப்போ, விவோ இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ண அப்ளிகேஷன்ஸும் கிடையாது.
நீங்க இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன்ஸும் கிடையாது. அப்படின்னு இருக்க பட்சத்துல தனிப்பட்ட ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது பயன்படுத்திக்கிட்டு இருக்கு, ரொம்ப டேட்டா யூசேஜ் அதிகமா பயன்படுத்திட்டு இருக்குன்னா, எஸ் தேர் இஸ் அ ஹை பாசிபிலிட்டி ஆஃப் யுவர் ஃபோன்ஸ் கெட்டிங் ஹேக். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷனை நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரே ஒரு சிம்பிளான விஷயம், உங்களுடைய டேட்டாஸ், அதாவது போட்டோஸ், வீடியோஸ், இந்த மாதிரியான கான்டாக்ட்ஸ், இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் டேட்டாஸை மட்டும் பேக்கப் எடுத்து வச்சுட்டு வித்தவுட் அப்ளிகேஷன். வாட்ஸ்அப் டேட்டா இருந்ததுன்னா அதை நீங்க அப்படியே கிளவுட்ல பேக்கப் எடுத்துட்டு ஒட்டுமொத்த போனையும் ஃபேக்டரி ரீசெட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த டேட்டாவை திருப்பி போட்டீங்கன்னா, அண்ட் எல்லா ஆப்ஸையும் கூகுள் பிளே ஸ்டோர்லயும் ஆப் ஸ்டோர்ல மட்டும் இன்ஸ்டால் பண்ணீங்கனாலே இதுல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கான ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. இதை விட இன்னொரு பகுதி என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஐபோனா இருந்தா ஜெயில் பிரேக் பண்றதும், ஆண்ட்ராய்டா இருந்தா ரூட் பண்றதும் சொல்லிட்டு நிறைய இருக்கும். இதுவும் ஹேக்கர்ஸ்க்கு வழிவகுக்கிற ஒரு முக்கியமான ஒரு வழி. சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்திலையும் நீங்க இன்வால்வ் ஆகாம இருந்தீங்கன்னா, நீங்க ஹேக் பண்ணப்படுறதுல இருந்து முழுக்க முழுக்க நீங்க தவிர்க்கப்படலாம். Next one is from Mr. Satish Kumar. Okay, sir. GA Satish Kumar is asking, is mobile phone safe for money transfer? Alright. இப்போ இட்ஸ் a very good important question. என்னன்னா, மொபைல் போன் அப்படின்னு நீங்க சேஃப் ஃபார் மணி டிரான்ஸ்பர், சேஃப்டி இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டாலும், நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மறுக்க முடியாத ஒரு உண்மை என்னன்னா, உங்க மொபைல் போன் இஸ் யுவர் சிக்னேச்சர் ஃபார் இ டிரான்ஸ்பர். என்ன ஆனாலும் உங்களுக்கு ஓடிபி, கிரெடிட் கார்டு டிரான்ஸ்பரா இருந்தாலும், ஏடிஎம்ல ஆன்லைன்ல டெபிட் கார்டு டிரான்ஸ்பர் நீங்க பண்ணீங்கனாலும் உங்களுக்கு மொபைல் போன்ல ஓடிபி வருது. ஸோ தட் இஸ் கன்சிடர்ட் அஸ் யுவர் சிக்னேச்சர். ஸோ நீங்க சேஃப்டியா இருக்கோ இல்லையோ நீங்க நினைச்சீங்கனாலும் பை டிஃபால்ட்டா உங்க மொபைல் போன் இ டிரான்ஸ்பருக்கு எனேபிள் ஆயிடுது. சோ இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்க போனை பாதுகாக்கிறது தான். நீங்க உங்க போனை நீங்க பாதுகாப்பா நீங்க வச்சிருந்தீங்கன்னா, எஸ் இட் இஸ் சேஃபர் ஃபார் இ டிரான்ஸ்பர். ஏன்னா உண்மையா ஓப்பனா சொல்லணும்னா, there is nothing called as 100% security in this world, especially in this digital world. 100% செக்யூரிட்டின்னு இந்த டிஜிட்டல் உலகத்துல கிடையவே கிடையாது. என்னதான் நம்ம சொல்லியிருக்கலாம், ஆப்பிள் நிறுவனம் வந்து புதுசா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஆண்ட்ராய்டு நிறுவனமே கொடுத்திருக்க ஆப்ரேட்டிங் சிஸ்டமே நான் பயன்படுத்துறேன், அப்படி இருந்து என் போன்ல என்ன ஹேக் பண்ணிருக்க முடியுமா, இந்த மாதிரியான விஷயத்துக்கு பயன்படுத்தாம மத்தவங்க மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஏன்னா ஆப்பிள் நிறுவனமும் பாத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க செக்யூரான அப்ளிகேஷன்ஸை ரிலீஸ் பண்றது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு வெர்ஷன் அவங்க அப்டேட் பண்ணி சாஃப்ட்வேர் அப் டு டேட் வச்சுக்கோங்கன்னு சொல்றதுக்கு காரணமே, அவங்களுடைய அப்ளிகேஷனை இன்பில்டடா அவங்களே மிஸ் பண்ண சில பக்ஸ் இருக்கிறதுனால தான் அவங்க சாஃப்ட்வேரை அப் டு டேட் வச்சுக்கோங்கன்னு சொல்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க மணி டிரான்ஸ்பர் இதை நான் சேஃபா பயன்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேஃபா பயன்படுத்த முடியும். ஆனா 100% என்னைக்குமே கிடையாதுன்றது மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ இதை எப்படி நான் சேஃபா ஹேண்டில் பண்றது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இதுல என்ன ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்கன்றத பாத்துக்கோங்க. மேபி இட்ஸ் பெட்டர் ஆக்சுவலி நீங்க வந்து ஒரு நார்மல் 1100 இந்த மாதிரியான இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லாத ஒரு போனை உங்களுடைய ஓடிபி டிரான்சாக்ஷன்ஸ்க்கு பயன்படுத்துறது. ஏன்னா எஸ்எம்எஸ் இஸ் யோர் மேண்டட்ரி ஆத்தென்டிகேஷன் வே. நீங்க வந்து பேடிஎம்மா கூட எடுத்துக்கோங்க, இல்ல நீங்க கிரெடிட் கார்டு டிரான்ஸ்பர், இ டிரான்ஸ்பரா கூட எடுத்துக்கோங்க. பேடிஎம் ஒரு போன்ல நீங்க லாகின் பண்ணீங்கன்னா ஓடிபி பை டிஃபால்ட்டா கேட்கும். அதை வந்து நீங்க வேற ஒரு போன்ல செக்யூரா நீங்க லாக் பண்ணி வச்சுக்கலாம். சோ தட் யூ நோ தட் உங்க போன்ல எந்த போன்ல நீங்க ஃபண்ட் டிரான்ஸ்பர் பண்ண போறீங்களோ அந்த போன்ல தான் வந்து எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும்ன்றது. ஏன்னா தெரியாத ஒரு அப்ளிகேஷன் இஷ்டத்துக்கு நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ற அப்ளிகேஷன் தான் பின்னாடி வைரஸாவும் வந்து உட்கார்றதும். நீங்க டைப் பண்றீங்களா அந்த பின் நம்பர், இந்த யூபிஐ பேமெண்ட்ஸ் பின் நம்பர், இந்த போடுற பேட்டர்ன் லாக், இப்போ உதாரணத்துக்கு கூகுள் பேமெண்ட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பேட்டர்ன் லாக்ல கூட நீங்க லாகின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான லாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேக்ரவுண்ட்ல கீ லாகர்ன்ற ஒரு அப்ளிகேஷன், அதாவது இட்ஸ் டைப் ஆஃப் வைரஸ். நீங்க என்ன பட்டன்லாம் பிரஸ் பண்ணீங்கன்னாலும் அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அட்டாக்கர், அதாவது வந்து கிரிமினலுக்கு அந்த காப்பியை அனுப்பிச்சிடும். நீங்க டைப் பண்ற பின் நம்பர்ல இருந்து எல்லாத்தையும் வந்து ஒரு காப்பியா அனுப்பிச்சிடும். ஸோ இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா என்ன அப்ளிகேஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்றதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே போதும், இந்த மாதிரியான இந்த பேமெண்ட் டிரான்ஸ்ஃபர் எல்லாமே வந்து ஓரளவு செக்யூர்டாவே இருக்கும். Next question from Mr. Ramani. How customers' details are being stolen from mobile phones? Once again, sir, come again. என்ன question, sir? How customers' details are being stolen from mobile phones? How customer details are being stolen from? Okay, right. இது ரொம்ப ரெண்டு விஷயத்துல பார்க்க வேண்டிய ஒரு இது இருக்கு. நிறுவனங்கள் டேட்டா எடுக்கிற ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்கு இதுல, அதாவது ஹேக்கர்ஸ் டேட்டா எடுக்கிற பிளேஸ்மெண்ட் சொல்லி ரெண்டு பிரிஞ்சு இருக்கு. அதாவது நிறுவனங்கள் அப்படின்னு இருக்கும் பொழுது நீங்க யூஸ் பண்ற பப்ஜியே எடுத்துக்கோங்க.
ஸ்டார்டிங் ஃப்ரம் நீங்க பப்ஜி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ட்ரூ காலர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் வந்து நிறுவனங்கள் உங்களுடைய டேட்டாவை உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி லீகலா எடுக்கிற ஒரு விஷயம். எப்படி இருந்தாலும் அவங்க டேட்டாவை எடுத்து வெறும் அவங்க கேமிங் பர்பஸ்க்காக மட்டும் பயன்படுத்தல, அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்காக தான் மேஜரா அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு ஹேக்கர்ஸ் டேட்டா எடுக்கிறது. அவங்க எடுக்கிற டேட்டா எதுக்காக பயன்படும் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். பர்சனலி டு அட்டாக் யூ. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் நிறுவனத்துக்கு வந்துடுறேன். எல்லாரும் ஓப்பனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மொபைல் போன்ல கொடுக்கப்படுற அப்ளிகேஷன்ஸ் ஓகேங்களா, ஃப்ரீயா எல்லா அப்ளிகேஷன்ஸும் உங்களுக்கு நிறைய மெஜாரிட்டி ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஏன் இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னு யாராவது ஒரு நாள் உட்காந்து நிதானமா யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவங்க அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறதே முதல்ல உங்களுடைய டேட்டா அவங்களுக்கு தேவைப்படுறதுனால தான். ஏன்னா உதாரணத்துக்கு ஊபர் எடுத்துக்கோங்களேன். ஊபர்ல நம்ம எல்லாரும் டிராவல் பண்ணுவோம். ஊபர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா மைக்ரோஃபோன் ஆக்சஸ் தேவைப்பட்டிருக்கும். மைக்ரோஃபோன் ஆக்சஸ் எடுத்திருப்பாங்க. மைக்ரோஃபோன் ஆக்சஸ் அவங்களுக்கு எதுக்கு தேவைப்படுது? ஏன்னா கால் பண்ணீங்கன்னா நீங்க மேனுவல் கால் தான் நீங்க ஆக்சஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க நார்மலா தான் கால் பண்ணீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது தேவையில்லாத பெர்மிஷன்ஸ் தான் அவங்க எதுக்கு எடுக்கிறாங்க. ட்ரூ காலர்ஸ் சொல்லவே வேணாம், உங்க போன்ல இருக்கிற எல்லா டேட்டாவும் அவங்க எடுத்துப்பாங்க. ஏன்னா அதை வச்சுதான் ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அவங்க உங்களுக்கு போட ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க எடுக்கிறது உங்க கான்டாக்ட்ஸ். உங்க கான்டாக்ட்ஸ் எடுத்து அவங்க சர்வர்ல அப்டேட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்க கான்டாக்ட்ஸ் வச்சுதான் ட்ரூ காலரே செயல்பட்டு இருக்கு. ஏன்னா ட்ரூ காலருக்கும் எந்த ஒரு டெலிகாம் கம்பெனிஸ்க்கும் கனெக்ஷனே கிடையாது. ட்ரூ காலர் ஒரு தனியார் நிறுவனம். அந்த நிறுவனத்துல பின் எப்படி ஒவ்வொருத்தங்க பேரும் கரெக்டா வருது? இப்ப நான் ஒரு நம்பர் போடுறேன், அது எப்படி கரெக்டா வருதுன்னு பாத்துட்டீங்கன்னா, உங்க போன்ல ஒரு 200 கான்டாக்ட் இருக்கும். அந்த 200 கான்டாக்டையும் நீங்க நேம் சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த நேமோட இருக்க கான்டாக்டை ட்ரூ காலர் டேட்டா பேஸ் தான் அப்டேட் பண்ணிப்போம். சோ அந்த நம்பரை போட்டு யார் சர்ச் பண்ணாலும், நீங்க ஆல்ரெடி வந்து இப்போ சிவபாலாஜின்னு போட்டு ஒரு நம்பர் போட்டு சேவ் பண்ணிருக்கீங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்டா பேஸ் அவங்ககிட்டயும் இருக்கும். ஸோ குளோபலா யார் அந்த போன் நம்பர் கால் பண்ணும்பொழுதும் சிவபாலாஜின்ற பேரை எடுத்துட்டு வந்து காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃபீச்சரை அவங்க பயன்படுத்தணும்னா ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய கான்டாக்ட் பெர்மிஷனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வைக்கிறதுனால நம்மளுடைய டேட்டா எல்லாத்தையும் வந்து நம்ம அவங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா டு பி ஹானஸ்ட், ட்ரூ காலர் பயன்படுத்துற அத்தனை டேட்டாவும் நம்ம மொபைல் போன்ல இருக்க எல்லா டேட்டாஸ் தானே தவிர புதுசா எந்த விதமான நமக்கு தெரியாத ஒரு டேட்டாவை எடுத்துட்டு வந்து அவங்க திணிக்கிறது கிடையவே கிடையாது. ஸோ நமக்கு தெரியாம நம்ம கிட்ட இருக்க ஒரு டேட்டாவை திருடிதான் அவங்களுடைய பிசினஸ் 10,000 கோடிக்கணக்கான பிசினஸே அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நிறுவனங்கள் பண்றது. ஏன் ஆங்கிரி பேர்ட் எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்ல ஆங்கிரி பேர்ட் 1 ஃபர்ஸ்ட் வந்த காலத்துல யூஎஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருந்தது. இந்த லொகேஷன் டேட்டாஸை வந்து அவங்க இது பண்றதாகும், மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு சேல் பண்றதாகும். அதாவது ஆண்ட்ராய்டு இது ஆங்கிரி பேர்ட் அப்ளிகேஷன் ஒரு லொகேஷனுக்கு நீங்க டிராவல் பண்ணி ஜென்ரலா போயிட்டு இருக்கீங்க, கேம் விளையாடிட்டே இருக்கீங்கன்னா எந்த லொகேஷன்ல இருக்கீங்களோ நியர்பையா இருக்கிற அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த ஷாப்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கிருந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் புஷ் ஆகிறதாகவும் அந்த லொகேஷன் ஹிஸ்டரியை வந்து ஆங்கிரி பேர்ட் ரீசேல் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் இந்த மாதிரியான ஒரு தகவல்கள் வந்து ஒரு கேஸ் இஷ்யூ கூட ஆச்சு. ஸோ கம்பெனிஸ் எடுக்கிற டேட்டாஸ் என்னென்ன ஆப்ஸ் யூஸ் பண்றீங்க, என்னென்ன டேட்டாஸ் இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் பர்பஸ்க்கு மெஜாரிட்டியா பயன்படுத்துது. சில கம்பெனிஸ் அவங்க கம்பெனி ஃபங்க்ஷன் பண்றதே உங்க டேட்டா வச்சுதான் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ என்ன தகவல் திருடப்படுதுன்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கொடுக்கிற பெர்மிஷன்ல இருந்து தான் உங்க தகவல்கள் எடுக்கப்படுது. ஸ்டார்டிங் ஃப்ரம் யோர் ஜிமெயில். உங்களுடைய ஜிமெயில நீங்க மெயில் இஸ் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கண்டென்ட். நீங்க பர்சனலா எல்லாரும் சென்ட் பண்றது மெசேஜஸ், மெயில்ஸ், கால்ஸ் இதெல்லாமே ரொம்ப பர்சனலான ஒரு விஷயங்கள். மெயில ஓபன் பண்ணும்பொழுது அதுக்கு ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட் மேல ஜிமெயில உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு, நிறைய பார்த்திருப்பீங்க. இது நிறைய சர்ச்சைகளை ஏற்படுத்துச்சு கூகுள் நிறுவனத்துக்கு, ஃபைனும் கட்டுச்சு கூகுள் நிறுவனம். ஏன்னா வந்து இது என்ன நம்மளுடைய மெயில்ஸ ஓபன் பண்ணி படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்தது. ஏன்னா இந்த மாதிரியான நிறுவனங்கள் பண்ற விஷயங்கள் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுடைய டேட்டாவை எங்கெங்கெல்லாம் படிக்கிறாங்களோ ஒரு சின்ன லைன்ல அவங்களுடைய டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன், அதாவது எண்ட் யூசர் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்ல நீங்க பண்ணும்போது அக்ரி டு சைன் அப்னு சொல்லி கொடுக்குறீங்களா, அந்த பர்டிகுலர் விஷயத்துல சின்னதா மென்ஷன் பண்ணிடுவாங்க. சோ அதனால உடனே நம்ம அதை நீங்க எப்படி இருந்தாலும் ஒரு 20 பக்கத்துக்கு ஒரு டேட்டாவை பேஜை கொடுத்து படிங்க அப்படின்னு சொல்லி சொன்னா யாரும் படிக்கிறது கிடையாது. ஆப்வியஸ்லி வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு அக்ரீன் கொடுத்துட்டு தான் எல்லாரும் போயிட்டு இருக்கோம். சோ இந்த கொடுக்குற ஒரு சின்ன மிஸ்டேக் தான் அவங்களுக்கு கிடைக்கிற தகவல். சோ இதை தான் நம்ம ரொம்ப கண்காணிக்க வேண்டியதா இருக்கு. என்ன அப்ளிகேஷன்ஸ் பயன்படுத்துறீங்க, என்ன தகவல் பயன்படுத்துறீங்க, சரி ஓகே இதெல்லாம் மீறி நான் ட்ரூ காலர் பயன்படுத்தணும், நான் பாதுகாப்பா பயன்படுத்தணும், அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதாவது உங்களுடைய போன்லயே பாத்துட்டீங்கன்னா இன்னொரு ரிச் சாண்ட்பாக்ஸ் என்வாயர்மெண்ட்னு சொல்லிட்டு தனியா ஒண்ணு கிரியேட் பண்ண முடியும். சாண்ட்பாக்ஸ் என்வாயர்மெண்ட்ன்றது என்னன்னா ஒரு விர்ச்சுவல் மிஷின் மாதிரி. என் போனுக்குள்ளே இன்னொரு போனுங்க, அதனால என்னுடைய மேஜர் டேட்டாஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ எனக்கு தேவைப்படுற இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ், ட்ரூ காலர் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் நான் அதுல போட்டு நான் மேனுவலா நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்களால போட முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துறதுக்கு
ஆப் இது பிளே ஸ்டோர்லயும் ஆப் ஸ்டோர்லயுமே அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. பேரலல் வியூன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் என்ன, இந்த மாதிரி ஒரு சாண்ட் பாக்ஸ் என்வாயர்மெண்ட் ஓபன் பண்ணிட்டு வெளியில இருக்கிற உங்களுடைய ஆப் அப்படியே க்ளோன் பண்ணி ஒரு காப்பியை உள்ள எடுத்து வச்சுக்கோ. ஸோ அதனால என்ன பண்ணும், மேஜரா இருக்க உங்களுடைய அவுட் சைட் இருக்க டேட்டாவை ஆக்சஸ் பண்ற ஒரு பேரியர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பை டிஃபால்ட்டா போடப்படும். ஸோ இந்த மாதிரியான சாண்ட் பாக்ஸ் என்வாயர்மெண்ட் யூஸ் பண்ணி வேணும்னா இந்த அப்ளிகேஷன்ஸை பாதுகாப்பா பயன்படுத்திக்கோங்க. Thank you. Mr. Suresh, should we sell our phones or keep it to ourselves? சாரிங்க, Should we sell our phones, keep it to ourselves? ஓகே ரைட். விற்கணுமா வேணாமா, இல்ல என்ன precautions எடுத்துக்கணும்னு கேக்குறேன். How long we can use a mobile phone after purchase? That's the second question. சரி, ஓகே. நான் பர்சனலா என்ன எடுத்துக்கிறேன், ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரே நபர் தான், எல்லாரோட டேட்டாவும் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். என் டேட்டா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி உங்க டேட்டாவும் இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் என் வாழ்நாள்ல ஒரு போன் கூட நான் வித்ததே கிடையாது. என்கிட்டயே பஞ்சா ஒரு 12ல இருந்து 13 போன்ஸ் இருக்கும். பழைய ஹார்ட் டிஸ்க், பழைய லேப்டாப்ஸ் எல்லாமே என்கிட்டயே தான் இருக்கும். உடச்சு போட்டாலும் போடுவேனே தவிர அந்த டேட்டாஸ் நான் இது வரைக்கும் வித்தது கிடையாது. பிகாஸ் ஒன்ஸ் டேட்டாஸ் டிஜிட்டலி ரிட்டர்ன், எத்தனை வாட்டி வேணாலும் உங்களால அதை திருப்பி எடுத்து படிக்க முடியும். அதுக்கு உங்களுக்கு அதிகமான வழிகள் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏகப்பட்டது இருக்கு. ஏன் இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா, சரி இதை அழிக்கவே முடியாதா அப்படி இருந்தா, ஏன்னா முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கிடையாது, கொஞ்சம் டெக்னிக்கலா போக வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால நான் சொல்றேன். புரியாத மக்கள் மறுபடியும் நீங்க சொல்லுங்க, நான் மறுபடியும் வேணாலும் இதை நான் தெளிவா புரிய வைக்க நான் ட்ரை பண்றேன். அதாவது ஒரு டேட்டா எப்படி நம்மளுடைய போன்ல ஸ்டோர் ஆகுதுன்றத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய மூவி ஃபைல் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய மூவி ஃபைல் எடுத்துக்கிட்டு ஒரு பென்டிரைவ்ல எடுக்கிற டேட்டாவும் சரி, போன்ல இருக்கிற டேட்டாவும் இட்ஸ் சிமிலர்லி சேம். ஒரு பென்டிரைவ்ல நீங்க ஒரு 2 GB மூவி ஃபைல நீங்க காப்பி பண்றீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிற டைம் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour டைம் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1/2 hour 20 minutes டைம் எடுத்துக்குது. அதுவே அந்த பென்டிரைவ்ல இருந்து அழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது வெறும் 5 செகண்டுக்கு குறைவா தான் அந்த பென்டிரைவ் டைம் எடுத்துக்குது. எப்படி இது சாத்தியம்? எழுதும் பொழுது ஒரு டேட்டா, ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து உள்ள வைக்கும் பொழுது 1/2 மணி நேரம் எடுக்கிற டைம், அதை வெளியே எடுக்கும் பொழுது எதனால உங்களுக்கு வெறும் 5 செகண்ட் கூட எடுக்க மாட்டேங்குதுன்னா, உண்மை என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து டேட்டா ஆக்சுவலி வெளியில எடுக்கப்படுறது இல்லை, அதுலயே தான் உங்க டேட்டா இருக்குது. சேம் ஆஸ் யோர் மொபைல் போன். ஒன்ஸ் நீங்க எடுக்கிற போட்டோ அதுல நீங்க டெலீட் பண்ணீங்கனாலும் அங்கிருந்து போட்டோ காணா போறது கிடையாது, அதுலயே தான் உங்க போட்டோ இருக்குது. சரி, அப்ப எப்படி லைக் வந்து என்னுடைய ஸ்பேஸ் வந்து 30 GB தான் இருக்கனாலும் 30 GB ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு நான் டெலீட் பண்றேன். திருப்பி பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த டேட்டா போயிடுது. மறுபடியும் வந்து எப்படி புது போட்டோஸ்ல அதுல ஸ்டோர் ஆகுதுன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்க மெமரி எல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகுது கிடையாது, அதுல ஓவர் ரைட் ஆகும். நீங்க ஆல்ரெடி எடுத்த போட்டோஸ்க்கும் நீங்க நார்மலா நீங்க செலக்ட் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க, நீங்க டெலிட்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு பண்ற லிங்க் தான் கட் பண்ணப்படும், நீங்க ஆக்சஸ் பண்ணி பாக்குற ரூட் தான் கட் பண்ணப்படும். ஸோ வேற போட்டோஸ் எடுக்க அந்த போட்டோஸ் மேலே ஒன்னொன்னா ஓவர் ரைட் பண்ணப்பட்டுக்கிட்டே வரும். ஸோ இப்படிதான் உங்களுடைய மெமரி ஸ்டோரேஜ் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஓவர் ரைட் ஆகிற வரைக்கும் நீங்க இதை சரி ஒரு வாட்டி ஓவர் ரைட் ஆயிடுச்சு, அந்த டேட்டாவை நான் என்னால எடுக்க முடியாதான்னு கேட்டீங்கன்னா எடுக்க முடியும். ஸோ அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, 32 33 வாட்டி ஒரு டேட்டா வந்து ரைட் பண்ணிருக்கோம்னா அதுக்கு மேலே ஓவர் ரைட் பண்ணி தான் zeros and ones. கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிறது 0 and 1 நம்பர் தான் புரிஞ்சுக்கும். இதை ஓவர் ரைட் பண்ணி அந்த டேட்டாவை பயனுள்ளது இல்லாததா மாத்துவோம். ஏன்னா அது வரைக்கும் நீங்க உதாரணம் ஒரு டேட்டாவை நீங்க இன்சர்ட் பண்ணிட்டீங்க, உங்க போன்ல போட்டுட்டீங்கன்னா நீங்க டெலீட் பண்ணிட்டீங்கன்றதுனால அதை ரீசெட் பண்ண உங்களால செல் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த டேட்டா கண்டிப்பா இருக்கும். இதுல உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நீங்களே உங்க கையில உங்க போன் இருக்கும், நீங்க பயன்படுத்தி பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்க போன்ல நீங்க ஒரு போட்டோ எடுங்க. ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக், நீங்க ஏதாவது ஒரு இடத்துல ஒரு போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோவை டெலீட் பண்ணிடுங்க. இப்போ நீங்க பிளே ஸ்டோர்லயே ஆப் ஸ்டோர்லயே போயிட்டு டிஸ்க் டிகர்ன்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல போனீங்கன்னா டெலீட்டட் மீடியாஸை எடுத்துட்டு வரதுக்கான ஒரு அப்ளிகேஷன் அது. ஸோ அதுல வந்து ரிகவர்னு சொல்லி கொடுத்து பாருங்க, நீங்க டெலீட் பண்ண அந்த போட்டோ அந்த மீடியா எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதுதான் இட்ஸ் a சிம்பிளா வே. எப்படி இருந்தாலும் உங்க டேட்டா அதுலதான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ணாலும் அதுல இருந்து நீங்க ரீசேல் பண்ணுங்க பண்ணாதீங்க, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு நீங்க போகுறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலே இட்ஸ் பெட்டர் நாட் டு ரீசெல் யுவர் போன். இதெல்லாம் மீறி நான் செல் பண்ண போறேன், எனக்கு வந்து அதுல இருக்க டேட்டாலாம் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னா there is a similar way. ஓகேங்களா? 1-2 வே இருக்கு. என்னன்னா, ஒன்னு உங்களுடைய போனை என்கிரிப்ட் பண்ணி வைக்கிறது, அதாவது பின் நம்பர் போட்டு என்கிரிப்ட் பண்ணி வைக்கிறது. தட் இஸ் மேண்டேட்டரி. வெறும் பின் நம்பர் போட்டா மட்டும் பத்தாது, உங்க போனை என்கிரிப்ட் பண்றது. அதாவது என்கிரிப்ஷன் டீகிரிப்ஷன் இது ரெண்டுத்துக்கு உண்டான எக்ஸாம்பிள் தெளிவா புரிய வைக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது புரியலன்னா நீங்க சாட்ல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், நாங்க திருப்பி உங்களுக்கு நாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். என்கிரிப்ஷன்றது என்னன்னா, நான் வந்து ஹலோன்ற ஒரு மெசேஜ மிஸ்டர் பாலுக்கு நான் அனுப்புறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அந்த ஹலோன்ற மெசேஜை பார்க்க முடியும். இதை நான் கிளியர் டெக்ஸ்டா அனுப்பியிருக்கேன். ஏன்னா இந்த என்கிரிப்ஷன்றது எல்லாருமே வாட்ஸ்அப்ல பார்த்திருப்போம்,
நிறைய இடத்துல பார்த்துருப்போம் end to end encryption சொல்லி போட்டிருக்கோம். நான் ஹலோன்ற மெசேஜை நம்ம மிஸ்டர் பாலுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அவர் வந்து அதை கிளியர் டெக்ஸ்டா போயிருக்கு, அவர் பார்த்திருக்காரு. ஸோ இப்போ நான் வெறும் டைரக்டா அனுப்பிச்சிருக்கேன், என்கிரிப்ட் பண்ணாம அனுப்பிச்சதுனால நடுவுல இருக்கிற நபர் யாரு வேணாலும் அதை இன்டரப்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி தகவல் திருட்டு இம்மீடியட்டா நடுவுல இருந்து நடக்கக்கூடாது. இதை வந்து என்ன சொல்லுவோம், டெக்னிக்கலா எப்படி சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா மேன் இன் த மிடில் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்கிரிப்ஷன்ற கான்செப்ட் பில்ட் பண்ணப்பட்டுச்சு. என்கிரிப்ஷன்ற கான்செப்ட் இப்ப ஹலோன்ற வார்த்தையை எனக்கு ஒரு செட் ஆஃப் லைப்ரரி வேர்ட்ஸ் இருக்கும், ABCDEFGன்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் லைப்ரரி வேர்ட்ஸ் இருக்கும். அதோடய நான் ஜம்பிள் பண்ணி அவருக்கு அனுப்பிச்சிருவேன். ஸோ நடுவில் இருக்க அதை ஓப்பன் பண்ணி பார்க்குற கரெக்டான மேட்சிங் கீ மிஸ்டர் பாலு கிட்ட மட்டும்தான் இருக்கும், என்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ உடனே நடுவில் இருக்க நபர் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணான்னா அவரால் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஓப்பன் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு என்கிரிப்டடா அந்த ABCDன்னு ஒரு கொலாப்ஸ் பண்ண வேர்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அது ஒன்ஸ் அவர் மிஸ்டர் பாலுக்கு ரீச் ஆன பிறகுதான் அந்த கீயை வச்சு கரெக்டா ஒரு மேட்ச் பண்ணி அந்த வார்த்தைகளை எடுப்பாரு, நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்ற ஒரு கண்டென்ட். திஸ் இஸ் என்கிரிப்ஷன். அண்ட் பாலு சார் பண்ற அந்த எண்டு தான் டீகிரிப்ஷன். ஸோ இதே சிமிலர் கான்செப்ட் தான் உங்க போனா இருக்கட்டும், உங்க லேப்டாப்பா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் பண்ற ஒரு என்கிரிப்ஷன் டீகிரிப்ஷன் கான்செப்ட், வேற எதுவுமே கிடையாது. ஸோ இதுல என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்க மொபைல் போன்ல செக்யூரிட்டி செட்டிங்ஸை இட் வேரிஸ் ஃப்ரம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் டு வெர்ஷன் அண்ட் ஐபோன் வெர்ஷன் டு வெர்ஷன். ஸோ அதனால வந்து அண்ட் மாடல்ஸ்க்கும் வேரி ஆகும். ஸோ இந்த மாதிரி அக்யூரேட்டா நீங்க செட்டிங்ஸ் போங்கன்னு சொல்லி அக்யூரேட்டா நம்மளால சொல்ல முடியாது. ஆனா என்ன பண்ணலாம்னா how to set up an encryption in my phone, உங்களுடைய மாடல் நம்பர் போட்டு அந்த போனை சர்ச் பண்ணீங்கன்னா அந்தந்த போனுக்கு ஏற்ற வழிகளை ஆன்லைன்ல அவைலபிலிட்டி இருக்கும். ஏன்னா மாடல்ஸ்க்கும் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன்ஸ்க்கும் வேரி ஆகும். அதனால சில வெர்ஷன்ஸ்ல கிடையவே கிடையாது. சில ஸ்டார்டிங் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த என்கிரிப்ஷன் ஃபுல் 5 பேஸ் சிஸ்டம்ல என்கிரிப்ஷன் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம அதை மேனுவலா ஆட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால உங்களுடைய ஃபோன் மாடல் போட்டு நீங்க அதை பார்க்க வேண்டிய ஒரு நெசசிட்டி இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுடைய பின் நம்பர் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த என்கிரிப்ஷன் ஆன் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா நீங்க ஒன்ஸ் போனை ஆன் பண்ணும் பொழுது அது என்கிரிப்டடா இருக்கும். உங்க ஒட்டுமொத்த டேட்டா உள்ள இருக்க உங்களுடைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே என்கிரிப்டடா இருக்கும். ஸோ அப்படி அதுக்கப்புறம் உங்க பின் நம்பர் நீங்க போட்டீங்க அப்படின்போது தான் அந்த பின்னு தான் பார்ஷியல் ஒரு கீயா எடுத்துக்கிட்டு அதை டீக்ரிப்ட் பண்ணும். ஸோ உங்க பின் தெரிஞ்சாதான் உங்க டேட்டாவை எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல பின் போட்டு என்கிரிப்ட் பண்ணி வச்சுட்டு ஹார்ட் ரீசெட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹார்ட் ரீசெட்ன்றது ஃபேக்டரி ரீசெட். நிறைய ஆண்ட்ராய்ட் போன்ஸ்லயும் ஐபோன்லயும் பாத்தீங்கன்னா அப்படியே ஃபிளாஷ் பண்ணலாம். வால்யூம் பட்டன் டவுன், ஹோம் பட்டன் பிரஸ் பண்ணிக்கிட்டோ இல்ல வால்யூம் அப் பட்டன், ஹோம் பட்டன், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஃபோன் மாடல். உங்க ஃபோன் மாடலை பொறுத்து தான் வந்து அது காமிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி பிரஸ் பண்ணிட்டு ஃபேக்டரி ரீசெட்னு ஆப்ஷன் இருக்கும். இது உங்க என்கிரிப்ட் பண்ணி உங்க போனை லாக் பண்ணிருக்கும் போது ஃபேக்டரி ரீசெட் பண்ணீங்கன்னா அந்த தகவல்கள் திருடப்படாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா ஏன்னா கீ இல்லாம பாத்துக்கிட்டீங்கன்னா இன்கேஸ் ரெக்கவர் பண்ணா கூட ஃபுல் கண்டென்ட் என்கிரிப்டடா இருக்கும். ஸோ ரிகவரிங் ஆப்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்க விற்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சுன்னா பை டிஃபால்ட்டா கொடுக்குற அட்வைஸ் என்ன, விற்காதீங்க. அப்படி விற்கிறீங்கன்ற ஒரு கட்டாயம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி என்கிரிப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹார்ட் ரீசெட் பண்ணிட்டு செல் பண்ணுங்க. Thanks, Mr. Shivalaji. That is a very good explanation. நிறைய questions வந்துட்டு இருக்கு நமக்கு. So we have to be racing against time. இப்போ வந்து பிரதிமா மத்தியாஸ்கர் கேள்வி கேட்டிருக்காங்க. People say Apple phones are the safest, yet they are stolen by many thieves. Can they be opened like other phones even when locked? Okay, that's a good question. Preferably ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இதனால போன்ஸ் உடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது வந்து iOS, ஆண்ட்ராய்ட், அதோட ரேஷியோஸ் பார்க்கணும். அதாவது எந்த அளவு ஹேக் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரேஷியோ பார்க்கணும். ஸோ அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா iOS எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 99.7% அன்ஹேக்கபிள் டிவைஸ்ன்ற ஒரு ரேஷியோல வந்திருக்கு. சரிங்களா? ஸோ 0.3% தான் அதை ஹேக் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுவே வந்து நீங்க ஆண்ட்ராய்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா 70% ஹேக்கபிள் ஃபோன். நான் வந்து நான் ஹேக்கபிள் சொல்ல, ஹேக்கபிள் ஃபோன் 70% ஆண்ட்ராய்டை ஈஸியா ஹேக் பண்ணலாம். இதுக்கு மேஜர் காரணம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. அப்ளிகேஷன்ஸை ஐபோன்ல பிளே ஸ்டோர்ல இருந்தா உங்களால டைரக்டா இது ஆப் ஸ்டோர்ல இருந்தா உங்களால இன்ஸ்டால் பண்ண முடியும். ஆனா ஆண்ட்ராய்டுல அப்படி கிடையாது. பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணலாம், இல்ல டைரக்டா ப்ரௌசர்ல இருந்து உங்களால இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃப்ரீ ஆக்சசபிலிட்டி ஆண்ட்ராய்டு கொடுத்ததுனாலதான் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளும் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த வைரஸ்கள் எப்படி மேஜரா வருதுன்னா இட்ஸ் நத்திங் பட் தென் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு தெரியாம அந்த வேலையை செய்யுது, உங்களுக்கு தெரியாம பேக்ரவுண்ட்ல இருந்து உங்க டேட்டாவை திருடுறது தான், அதுவும் அதே அப்ளிகேஷன் தான். ஒரு போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து லைவா நீங்க ஸ்ட்ரீம் பண்றீங்க, ஒரு சரி இந்த ஜூம் ஆப்ல நீங்க இப்ப என்ன பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து லீகலா நீங்க அளவு கொடுத்து பாத்துட்டு இருக்கீங்க. இதே
விஷயத்த கம்ப்யூட்டரை ஏமாத்தி உங்களுக்கு தெரியாம பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. தட்ஸ் அ வைரஸ். வித்தவுட் யுவர் நாலேஜ் பேக்ரவுண்ட்ல இருந்து அதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பேக்டோர் வைரஸ் சொல்லலாம். அதை வந்து உங்களை கண்காணிக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வைரஸ்க்கும் அப்ளிகேஷனுக்காக டிஃபரன்ஸே. ஸோ ரெண்டுத்துடைய ஃபங்க்ஷனாலிட்டியும் சேம். ஐபோன்ல ஆப் ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்றதுனால எல்லாமே அவங்க வந்து செட் ஆஃப் கைட்லைன்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு ஆப் வெளியில வருதுன்னா இந்த கைட்லைன்லாம் ஃபாலோ பண்ணிருக்கணும், இந்த பர்மிஷன்லாம் இவங்களுக்கு கொடுத்துருக்கணும், அதாவது காமிச்சிருக்கணும் அந்த யூசருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆஃப் ஆண்ட்ராய்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கைட்லைன்ஸ் வச்சு அவங்க அலோவ் பண்ற அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் ஆப் ஸ்டோர்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அவங்க கைட்லைன்ஸ்லாம் அப்ரூவ் ஆகி அலோவ் பண்ற அப்ளிகேஷன் தான் ஆப் ஸ்டோர்ல டிஸ்பிளே ஆகும். அதை தான் நீங்க இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸோ இட் இஸ் சேஃபர். ஈவன் நீங்க இதுவே வந்து ஆண்ட்ராய்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோர்ல இருந்து ஏத்துறது சேஃபா தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு சில கைட்லைன்ஸ் வச்சிருக்காங்க. பிளே ஸ்டோருக்கு போகணும்னா சில விதமான அவங்களுடைய செட்டிங்ஸ்லாம் கரெக்டா மென்ஷன் ஆயிருக்கும். பீப்புளுக்கு இதெல்லாம் காமிக்கணும்னு சொல்லி அவங்களும் செக் பண்ணி தான் போடுறாங்க. எங்க இதுல பிரச்சனை வருதுன்னு பாத்துட்டீங்கன்னா, நீங்க ஆண்ட்ராய்டுல பிளே ஸ்டோர்ல இருந்து மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும் கிடையாது. நீங்க வெறும் கூகுள் குரோம்லயோ இல்ல ஒபேரா யூசி ப்ரௌசர் இதுல இருந்து கூட, இல்ல ஒரு பென்டிரைவ்ல இருந்து கூட, ஓடிஜி பென்டிரைவ்ல இருந்து கூட நீங்க டைரக்டா ஒரு ஏபிகே ஃபைல தனியா போட்டு இன்ஸ்டால் பண்ண முடியும். வேறஸ் ஐபோன்ல இது பாசிபிள் கிடையாது. இருந்தாலும் அங்க எங்க அந்த 0.3% எஸ், அதே மாதிரி சொல்ற மாதிரி நாட் எவ்ரிதிங் இஸ் 100% செக்யூர். இந்த ஐபோனுடைய செக்யூரிட்டி எப்ப பிரேக் ஆகும்னு பாத்துட்டீங்கன்னா, நான் சொன்னல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இந்த ரூட் பண்றதும் ஜெயில் பிரேக் பண்றதும். எப்ப இந்த ஜெயில் பிரேக், இந்த கம்பெனி செட்டிங்ஸ் தான் நான் பிரேக் பண்ணி நான் பார்க்க போறேன், எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீமா வந்து எனக்கு ஆக்சஸ் தேவைன்னு சொல்லி நீங்க நினைச்சு ஓபன் பண்றீங்களோ அப்பதான் ஹேக்கர்ஸ்க்கு நீங்க வழி விடுறீங்க, முதல் வே. ஸோ அடுத்தது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, டிஃபால்ட்டா 1-2 பக்ஸ் வருங்க. ஏன்னா இப்ப எடுத்துக்கோங்க, ஐபோன்ல iOS 13 ரிலீஸ் ஆச்சு. iOS 13ல ரீசெண்டா ஒரு பக் இருந்தது, போனை கிராஷ் பண்ணும். அதாவது ஒண்ணு இல்ல, ஒரு டெக்ஸ்ட் பாம் தான். அந்த ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா அந்த போன் iOS 13 இருந்தா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 13 ரன் பண்ணிட்டு இருந்தா அந்த ஐபோனை கிராஷ் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் மெசேஜ் ஓப்பன் பண்ணீங்கன்னா நிறைய பட்டன்ஸ் ஒர்க் ஆகாது. நீங்க ஹார்ட் ரீசெட் பண்ணீங்கனாலும் அதுக்கு சொல்யூஷன் கிடையாது. அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, உங்க போனை எடுத்துட்டு போயிட்டு ஆப் ஸ்டோர்லயோ இல்ல நீங்க ஒட்டுமொத்த சாஃப்ட்வேர்லயோ நீங்க ஃபிளாஷ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அந்த போன் வந்து நார்மல் ஆகும். ஸோ பை டிஃபால்ட்டா பாத்துக்கிட்டீங்கனாலே ஐபோன் இஸ் மச் சேஃபர், லைக் மச் சேஃபர் தேன் ஆண்ட்ராய்டு. இதுதான் பேசிக் ரீசன். அடுத்தது இருந்தாலும் நீங்க எப்படி திருடுறாங்களே, இது திருடுறதுனால அவங்களால யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வச்சிருக்கீங்க நீங்க. அதுல ஐபோனை திருடினாங்கன்னா நீங்க அதனாலதான் வந்து ஐக்ளவுட் லாக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. எப்படி ஃபைண்ட் மை போனுக்கு நீங்க போறீங்களோ அதுலயே லாக் மை ஐபோன்றதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பை டிஃபால்ட்டா என்ன ஆயிடும், உங்களுடைய போன் வந்து லாக் பண்ணப்படும், ஐக்ளவுட் லாக் ஆயிடும். ஸோ அதை மீறி பிரேக் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது அவங்க ஹார்ட்வேர் மாடிஃபிகேஷன் பண்ணாதான் அதை எடுக்க முடியும், பிரேக் பண்ண முடியும். உள்ள சிப் இருக்கோ அதை ஹார்ட்வேர் மாடிஃபிகேஷன் பண்ணி ஐக்ளவுட் அன்பிளாக் பண்ண முடியும். சாஃப்ட்வேர்லேயே டப்புன்னு நம்ம அவங்களால பர்மனெண்டா பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி நீங்க ஃபிளாஷ் பண்ணி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஏற்றும் பொழுதும் அது என்ன பண்ணுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆப்பிள் ஸ்டோர்ல கனெக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணும். ஸோ அதனால என்ன ஆகும், ஹார்ட்வேர் மாடிஃபிகேஷன் பண்ணி தான் அவங்க வந்து அந்த போனை யூட்டிலைஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா பல பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அதுல இருக்க டிஸ்பிளேஸ், பேட்டரிஸ், இந்த மாதிரியான ஸ்பேர்ஸை ரீசெல்லிங்க்கு போகும். ஸோ இதுதான் வந்து ஐபோன் திருடினாங்கன்னா பயன்படுத்துற ஒரு மேஜர் வே. ஆண்ட்ராய்டு அப்படி கிடையாதுங்க. எப்படி பண்ணீங்கன்னாலும் நீங்க ஃபிளாஷ் பண்ணி அதை ரீயூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால ஆண்ட்ராய்டு திருடினாங்கன்னா ஈஸியா போயிடும். ஐபோன் திருடினாங்கன்னா ஒன்னு ஸ்பேர்ஸா போகும். பை டிஃபால்ட்டா ஸ்பேர்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ். ஸோ ஒன்னு ஸ்பேர்ஸா போகும், அப்படின்னா ஹார்ட்வேர் மாடிஃபிகேஷன் பண்ணி அந்த போனை பயன்படுத்துவாங்க, ஐக்ளவுட் அன்லாக் பண்ணி அந்த போனை பயன்படுத்துவாங்க. அதுக்கு தான் நீங்க பண்ண வேண்டியது, உங்க ஐபோன் திருடப்பட்ட உடனே ஐக்ளவுட் லாகின் பண்ணி லாஸ்ட் போன்ன்றதை எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா பை டிஃபால்ட்டா அவங்களால அதுல இருக்க டேட்டாவும் பயன்படுத்த முடியாது, அந்த போன்ஸும் பயன்படுத்துக்கான ஆப்ஷன் கிடையாது. இப்படி எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து அவங்க போனை திருப்பி வாங்கியிருக்காங்க. ஏன்னா ப்ரொஃபஷனலா திருடுறாங்கன்னு இல்லை, கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்துட்டு பாதி பேர் கொடுப்பாங்க, நிறைய பேர் வந்து அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. எடுத்துட்டு போறவங்களுக்கு சில பேருக்கு வந்து இது யூஸே பண்ண முடியாதுன்னு இருக்கும்போது பயம் வரலாம். சரி இதை நம்ம கொடுத்துருவோம், கொடுத்தா ஏதாவது ஒரு 1000 இல்ல 500 கிடைக்கும் அப்படின்னு ஒரு சின்ன எண்ணத்தையாவது, ஏன்னா உங்களுக்கு சுத்தமா அந்த போன் பிரயோஜனம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஏதாவது, ஏன்னா நீங்க வந்து அந்த பர்டிகுலர் டைத்துல உங்க போன் ஆன்ல இருக்கும்போது ஒரு மெசேஜை அந்த ஃபைண்ட் மை போன் வழியாவே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். கான்டாக்ட் மீ, நீங்க வந்து நான் அதுக்கு உண்டான பேமெண்ட் கூட நான் உங்களுக்கு தரேன், எனக்கு அந்த போன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி கூட நீங்க டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேருடைய ஐபோன்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ப்ரொஃபஷனலா திருடிட்டு போறாங்க பாத்துருக்கீங்களா, இந்த போன் ஸ்நாச் பண்ணிட்டு போறவங்க இவங்களா இருக்காங்க தெரியுமா, இவங்களா மட்டும்தான் அதை ரீசேல் பண்றதும் ஸ்பேர்ஸ் விற்கிறதும், இந்த மாதிரி அதை ரீசேல் பண்ணாலும் இந்த நிறைய சர்வீஸ் கடையில ஹார்ட்வேர் மாடிஃபிகேஷன் பண்ணி வித்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. எனி அதர் கொஸ்டின்? Next question from Fasiha Faryan.
Phone Fasiga? Okay. Fasiha Farin. Phone can be hacked through Bluetooth. How can we monitor it? உண்மையான ஒரு விஷயம் தான். எஸ், ஃபோன் கேன் பி ஹேக் வித் ப்ளூடூத். ட்ரூ தான். ஏன்னா வந்து ஆரம்பத்துல ஸ்டார்டிங் ஆண்ட்ராய்டுலாம் வரதுக்கு முன்னாடில இருந்தே phones are hacked through Bluetooth. ஓகேங்களா? Symbian ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஜாவா phones இதெல்லாம் நம்ம பயன்படுத்திருப்போம். நிறைய பேர் நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்களா? அந்த 6600 யூஸ் பண்ணிருப்பாங்க நிறைய பேர். ஸோ அந்த காலத்துல அது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பீக்ல இருந்த ஒரு டாப் மோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் Symbian OS 6600 இந்த போன் எல்லாம் இருக்கும். N95 இந்த மாதிரியான போன்ஸ்ல இருக்கும். ஸோ இதை ஹேக் பண்ண இந்த மாதிரி நார்மலா நம்மளுடைய போன்ஸ் ஹேக் பண்ணக்கூடிய ஒரு மேஜர் வே ப்ளூடூத்தா இருந்துகிட்டு இருக்கு. இதனால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா கால் ஃபார்வர்டிங், நம்மளுடைய கான்டாக்ட்ஸை புல் பண்றது, நெக்ஸ்ட் வந்து அதர் மினி டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்மளுடைய இப்போ உங்க ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் இல்ல ப்ளூடூத் கார்ல இருக்க ஒரு ப்ளூடூத் ஸ்டீரியோ கனெக்ட் பண்ண பார்த்திருக்கீங்களா? அதுல ஆக்சஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸ் இருக்கல, நெட்வொர்க் டெதரிங் இந்த மாதிரியான டேட்டாஸ் இருக்கல, இதெல்லாமே ப்ளூடூத்தை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ப்ளூடூத்தோட அந்த பர்டிகுலர் ஹார்ட்வேர்ல அவங்க ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து தகவல் திருட்டு எனேபிள் பண்ண முடியும். ஸோ இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா சிம்பிளான வே, ரொம்பலாம் நீங்க வரி பண்ணிக்க வேணாம். இது டெக்னிக்கலா போய் அப்படி பண்ணணும்னா இல்ல, ப்ளூடூத்தை ஆஃப் பண்ணி வைங்க. அண்ட் இன்னொரு இப்ப இருக்க ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு பாயிண்ட் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த ஆரோக்கியா சேட் ஆப்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ ஆரோக்கியா சேட் ஆப் இருக்கும்போது எஸ் பை டிஃபால்ட்டா வந்து அது ப்ளூடூத் எனேபிள் பண்ணி விடுது. நீங்க அப்ப பேர் பண்ணும்பொழுது வண்டி கொஞ்சம் கவனத்தோட பேர் பண்ணுங்க. ஏன்னா டிஃபால்ட்டா உங்க ப்ளூடூத் ஆன்ல தான் இருக்கும் நீங்க இன்ஸ்டால் பண்ணுவோம், அதனால உங்களுக்கு பிரச்சனை வராது. ஆனா தெரியாத ஒரு டிவைஸ், தெரியாத ஒரு அப்ளிகேஷன் டக்கு டக்குன்னு கிளிக் பண்ணி அலோவ் பண்ணுங்க. அதுக்குதான் அந்த பேரிங்ற ஒரு ஃபெசிலிட்டியே கொடுத்துருக்காங்க உங்க போன்ல. நீங்க ஒரு டிவைஸை கனெக்ட் பண்றீங்கன்னா வேலிடேட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான தேவைப்படும் போது மட்டும் உங்க ப்ளூடூத்தை எனேபிள் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதை எனேபிள் பண்ணாதீங்க. ஸோ திஸ் இஸ் த சிம்பிளர் ப்ரிகாஷன் வே. ஏன்னா ப்ளூடூத் இஸ் அ ஹார்ட்வேர் டிவைஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் நாட் அ சாஃப்ட்வேர், இட்ஸ் அ ஹார்ட்வேர். ஒரு பிசிக்கலான ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ், உங்க போனுக்குள்ள இருக்கிற ஒரு ஹார்ட்வேர். ஸோ அதை நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சுவிட்ச் போட்டு இப்போ லைட் எரிஞ்சாதானே உங்களுக்கு தெரியும். அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா லைட்டே எரியலன்னு வச்சுக்கோங்களேன், அதுல பிரோஜனம் இல்லை. ஸோ அதே மாதிரி தான் நீங்க தேவையில்லாத போது ஆஃப் பண்ணி வைங்க, உங்களுக்கு பிரச்சனை வராது. Question from Pratima Matthias. Can Apple phones be hacked? Yes, it can be hacked. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஆப்பிள் போன் ஹேக் பண்ணப்படும். அதனாலதான் நான் உங்களுக்கு நிறைய வழிகள் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், iOS 13 வந்து ஒரு சின்ன பக் சொன்னேன். அந்த பர்டிகுலர் ஒரு டெக்ஸ்ட் பாம்னு சொல்றது, நீங்களே கூட நான் இதை என்கரேஜ் பண்ணல, பட் ஆனா சொல்றேன், நீங்க போய் அதை பத்தி ஸ்டடி பண்ணலாம். அந்த கண்டென்ட் ஓரியன்டா நீங்க ஸ்டடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டெக்ஸ்ட் வந்து ஆன்லைன்ல அவைலபிலிட்டி இருக்கு. அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட மிக்ஸ்ட் ஆஃப் ஒரு சிந்தி கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிந்தி லாங்குவேஜ் கேரக்டரா ஒரு ஃபார்வர்ட் பண்ணும்பொழுது பை டிஃபால்ட்டா அந்த போன் வந்து கிராஷ் ஆகிறதா நிறைய போயிட்டு இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் iOS 13 இருந்து எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஸோ இட் கேன் பி ஹேக் நாட் ஒன்லி இன் திஸ் வே. இது வந்து ஒரு டைப் ஆஃப் வே. இதுக்கு முன்னாடியும் பாத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட பக்ஸ் இருந்திருக்கு. பின் நம்பரை அப்படியே பைபாஸ் பண்ணி உள்ள ஆக்சஸ் பண்றது, நெக்ஸ்ட் வந்து வித்தவுட் தேர் நாலேஜ் வந்து நீங்க அலோவ் பண்ற அப்ளிகேஷன்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து மற்ற டேட்டாஸ் எடுக்கிறது. நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் வருஷம் ரிமூவ் பண்ணிட்டே இருந்தாங்க. வாட்ஸ்அப் கூட அந்த ஒரு பிரச்சனையில மாட்டுச்சு. என்னன்னா வந்து வாட்ஸ்அப் உடைய அப்ளிகேஷன் ஹேக் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம ரொம்ப ஃபேமஸா படிச்சுட்டு இருந்த ஒரு கண்டென்ட் லாஸ்ட் இயர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மார்ச் டைம் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் எஸ் ஜூன் மார்ச் டைம்ல அப்ப அந்த நியூஸ் ஆஃபிஷியலா அவங்களே ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா வந்து நம்ம லீகலா ஆப்பிள் ஸ்டோரும் ஆப் ஸ்டோரும் கூகுள் நிறுவனமும் அப்ரூவ் பண்ணி அலோவ் பண்ண ஒரு அப்ளிகேஷன் தான் நம்ம போன்ல இருக்கு. ஸோ ஆனா லைக் அதுல இருக்க ஒரு சின்ன பக்னால வேற ஒரு பர்சன் வந்து ஒரு வீடியோ மிஸ்ட் கால் கொடுக்கறது மூலியமா நம்மளுடைய போனை ஹேக் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வெளியில வந்தது. இட் அப்ளைஸ் போத் டு ஐபோன் அண்ட் ஆண்ட்ராய்ட். நாட் ஒன்லி இஸ் லைக் ஐபோனுக்கு மட்டும் இல்ல, அந்த ஆண்ட்ராய்ட் மட்டும் இல்ல. ஏன்னா அந்த அப்ளிகேஷன், அந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் வந்து அந்த பெர்மிஷனை அலோவ் பண்ணிடுச்சு. இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் மைக்ரோஃபோனை ஆக்சஸ் பண்ண முடியும், வீடியோ கேமராவை ஆக்சஸ் பண்ண முடியும், உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆக்சஸ் பண்ண முடியும், விச் இஸ் த அண்ட் மெசேஜ். ஏன்னா அப்புறம் ஓடிபி வெரிஃபை ஆகல உங்களுக்கு. ஸோ இந்த நாலுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். மேஜர்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபோன்ல ரொம்ப இம்பார்ட்டன்டே இந்த நாலு தான். உங்க மைக்ரோஃபோன், உங்க கேமரா, உங்களுடைய எஸ்எம்எஸ் ரீடிங் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஏன்னா உங்க மைக்ரோஃபோன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க இதுல கால்ல தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. என் அப்ளிகேஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, இப்போ ஏற்பட்ட ஒரு அப்ளிகேஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கும் பொழுது அதுல வந்து மைக்ரோஃபோன் ரீட் பண்ற ஆக்சசிபிலிட்டி இருக்குன்னா, the application is technically equipped to monitor even though it is not been properly used at the time. So அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? So you have to be aware that all the time
சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அப் டு டேட் இருக்கணும். என்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணீங்க, பிகாஸ் மேஜர்லி இந்த ப்ராப்ளம் ஆரம்பிக்கிறது இந்த ஆப்ஸ்ல தான். எந்த ஆப் இன்ஸ்டால் பண்றீங்கன்றத நீங்க கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. ஸோ ஃபோக்கஸ் ஆன் தட் மேஜர்லி. அதுதான் நான் சொல்ல வர்றது. Okay, question from Mr. Oppo F3. ஓகே, How to check whether my mobile is hacked? அதுதான் இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லுங்க. Fine. Yeah. Is mobile phone safe for money transfer? அதையும் சொல்லிட்டேன் உங்களுக்கு. Then, how can we differentiate fake apps from legitimate apps? One second. How can we differentiate Okay. fake apps from legitimate apps? ஓகே, இதை வந்து நீங்க சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தான் சில கைட்லைன்ஸ் வந்து பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபேக்கா இருங்க இல்ல ஜென்யூன் கம்பெனியா இருங்க, யாரா இருங்க, வாட் எவர் டேட்டா யூ ஆர் ஆக்சஸிங் அண்ட் ஆஸ்கிங் த பெர்மிஷன் ஷுட் பி நெசசிட்டி பை த அப்ளிகேஷன் ஆஸ் வெல் அஸ் இட் ஷுட் பி நோன் டு த கஸ்டமர். அவங்க என்ன டேட்டா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க தெளிவா சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கைட்லைன்ஸ் பேஸ் பண்ணி தான் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உருவாக்கப்படுது. ஸோ இதுலயும் மீறி வர அப்ளிகேஷன்ஸ், அதாவது நாள் போக்கில் கூட ஆப் ஸ்டோர் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. பிளே ஸ்டோர்லயும் ஆப் ஸ்டோர்லயும் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. மிஸ் பண்ணது எல்லாத்தையும் அப்புறமா அவங்க ஆப் ஸ்டோர்ல இருந்து பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் கேம் ஸ்கேன் எடுத்துக்கோங்களேன். கேம் ஸ்கேன் ஸ்டார்டிங்ல எல்லாருமே யூஸ் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க அதை ரிமூவ் பண்ணாங்க. ரிமூவ் பண்ணிட்டு உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அவங்க வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்ன ஆப்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு சின்ன டேட்டா நியூஸ் டீடைல்ஸை மட்டும் நம்ம கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டா இட் வில் பி பெட்டர். கூகுள் ரிலீஸ் பண்ற என்னென்ன டேட்டா நியூஸ் மட்டும் நம்ம என்னென்ன கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம்னா இட் வில் பி ரியலி பெட்டர். ஏன்னா அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அவங்க பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ணுவாங்க, ஆப் ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஆனா உங்க போன்ல இருந்து அவங்களால ரிமூவ் பண்ண முடியாது. உங்க போன்ல இருந்து நீங்க தான் அதை இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதுல மட்டும் நீங்க கண்காணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கு. ஸோ சரி, ஓகே. எனக்கு ஃபியூ பீப்புள்ஸ் சென்ட் மீ பர்சனலி பிரைவேட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இங்க இதுல பிரைவேட்டா வந்திருக்கு. இதுக்கப்புறம் கேட்கிற கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கைண்ட்லி ஃபார்வர்ட் த கொஸ்டின்ஸ் டு மிஸ்டர் கபாலீஸ்வரன் பிகாஸ் ஹி இஸ் த ஒன் ஹூ இஸ் மாடரேட்டிங் ஆல் த கொஸ்டின்ஸ் அண்ட் ஃபார்வர்டிங் இட் டு மீ. ஸோ ஐ வில் ஆன்சர் திஸ். தேர் இஸ் 3 questions has been here. அந்த 3 questions நான் படிச்சுட்டு நான் அதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. மிஸ்டர் கிஷோர், ஆக்சுவலி நான் ஆல்ரெடி இந்த சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஃபோன் மிஸ் ஆயிருந்ததுன்னா இந்த ஃபைண்ட் மை டிவைஸ் இந்த ஒரு கண்டென்ட்டையும் மீறி நீங்க பண்ண வேண்டிய ஒரு முக்கியம், அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு கொடுத்த ஒரு ஆன்சரா இருந்தது. அகெயின் நான் சொல்றேன், சிம்பிளர், யூ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் ஃபைல் அ போலீஸ் கம்ப்ளைண்ட், பிளாக் யுவர் சிம் கார்டு. திஸ் இஸ் த 2 major things you have to do no matter whatever happens. And then இந்த ஃபைண்ட் மை ஃபோன் இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு கண்டென்ட். இதை தாண்டி தான் அதர் சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. சில ஆன்டிவைரஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் அலர்ட் கொடுக்குற மாதிரியும் உங்களுடைய போன் தொலைஞ்சா கண்டுபிடிக்கிற மாதிரியும் சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் பண்ண அடுத்த செகண்ட் யூஸ்லெஸ்ஸா மாறிடும். ஒரு ஓப்பனா சொல்லணும்னா, ஏன்னா எப்படி நீங்க ஃபேக்டரி ரீசெட் பண்ணி உங்களுடைய வைரஸ் எல்லாமே காணா போகுதோ அதே மாதிரி தான் அதை ஃபிளாஷ் பண்ண அடுத்த செகண்ட் இது எல்லாமே வந்து கொஞ்சம் யூஸ்லெஸ்ஸா மாறிடும். ஸோ யூ ஹேவ் டு பி ஃபோக்கஸ்ட் ஆன் என்ன இது நீங்க போட்டிருக்கீங்க. லைக் எப்படி நீங்க அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுலயும் இந்த ஃபைண்ட் மை ஃபோன்ல தான் யூ ஹேவ் டு டிபெண்ட் இட். அதுதான் நம்ம, ஏன்னா வந்து அதுதான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அது ரெண்டுத்தையும் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா, how to stop synchronizing Gmail while browsing in phone, and is there any alternative solution? How safe is DuckDuckGo browser safe for surfing internet? That's a pretty good question actually. ஏன்னா வந்து எஸ், உங்க சிங்க்ரனைசேஷன் ஸ்டாப் பண்ணா ஐக்ளவுடா எடுத்துக்கோங்க, உங்களுடைய கூகுள் கிளவுடா எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையுமே உங்களோட சிங்க்ரனைசேஷன் ஸ்டாப் பண்ணா செட்டிங்ஸ்ல போயிட்டு ஐக்ளவுட்னு இருக்கும், கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். இது ரெண்டுத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு அதே எதெல்லாம் சிங்க்ரனைஸ் ஆயிருக்குன்னு இருக்கும், உங்களுடைய கேலண்டரா இருக்கட்டும், கான்டாக்ட்ஸ் இருக்கும், மெசேஜஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு 1 கிளிக்லேயே வந்து அந்த சிங்க்ரனைசேஷன் நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். என்னென்ன ஆப்ஸ் என்னென்ன இதுல இருந்து டேட்டா சிங்க் ஆயிட்டு இருக்கு, அது எங்க நான் ஸ்டாப் பண்ணுறது இல்லை நீங்க ஆக்சஸ் பண்ணி நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது இல்லாம பாத்துக்கிட்டீங்கன்னா, ஹவு சேஃப் இஸ் DuckDuckGo browser and surfing internet? ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கூகுள் DuckDuckGo ரெண்டுத்துக்கும் என்ன, DuckDuckGoட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியே உங்களுடைய டேட்டாவை நாங்கள் வந்து இது பண்ணல அது பண்ணலன்றா சொல்லி அவங்க மார்க்கெட்டிங் பண்றாங்க. உங்க டேட்டா பிரைவசி இஸ் இம்பார்ட்டன்ட் டு அஸ் அப்படின்னு சொல்லி தான் DuckDuckGo browserன்றது ஒன்று வந்து கொஞ்சம் பூஸ்டப் ஆச்சு. சமீப காலத்துல ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கு DuckDuckGoன்றது கொஞ்சம் வேகமா பரவச்சு. கூகுள் நிறுவனம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமா நீங்க உங்க ஜிமெயிலா இருக்கட்டும், உங்க நீங்க யூஸ் பண்ற மொபைல் போன்ல இருந்து எல்லாத்துலயுமே கூகுள் இருக்கு. DuckDuckGo is not there. சரிங்களா? நீங்க சர்ச் பண்ற ப்ரௌசர்ல மட்டும் தான் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஆண்ட்ராய்ட் போன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
டிஃபால்ட்டா கூகுளோட தான் வரும், உங்களுக்கு மேப்ஸோட தான் வரும். நீங்க யூஸ் பண்ணீங்கனாலும் பண்ணாலும் கேலண்டரோட தான் வரும். இது எல்லாமே டிஃபால்ட்டா வராத ஒரு விஷயம் தான். ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தா இருந்தீங்கன்னா தான் உங்களால ஒரு ஆப் கூட உங்களால இன்ஸ்டால், லைக் பிளே ஸ்டோர்ல இருந்து உங்க ஆப் கூட உங்களால இன்ஸ்டால் பண்ண முடியும். So they are forcefully making you to connect with their network, and நீங்க யூஸ் பண்ற எல்லா டேட்டாவும் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஷேர் ஆகிக்கிட்டு தான் இருந்துட்டு இருக்கு. ஏன் இப்போ நீங்க டிராவல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷன் டிராவல் பண்ணீங்கன்னா அது லொகேஷன் ஹிஸ்டரியில ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு தான் உங்களுக்கு போகும். இங்க இருந்து அங்க போறீங்க, அங்க நீங்க வரீங்கன்னா கூகுள் மேப் லொகேஷன் ஹிஸ்டரியில அது ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு தான் உங்களுக்கு போய்கிட்டு இருக்கும். ஸோ தீஸ் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் கூகுள் எடுத்துட்டு அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா 89% of Google revenue lies on their advertisement. 89% of their revenue falls on their advertisement. வெறும் 11% தான் அதர் தேர் பிசினஸ் கூகுள் ஜி சூட் ஆப்லயும் மற்ற கம்பெனிஸோட சர்ச்லயும் தேர் லைங் ஆன் இட். மற்றபடி 89% நம்ம ஃப்ரீயா போய் சர்ச் பண்ற கண்டென்ட்ல தான் அவங்க வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அது நமக்கு எப்படி ரிலேட்டடான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் புல் அப் பண்ணி போடுறாங்கன்னா சிம்பிள் அஸ் தட், நம்ம கிட்ட இருந்து இருக்கிற மேனிபுலேட்டிங் டேட்டா. சேம் நீங்க சர்ச் பண்ற கண்டென்ட்க்கு ரிலேட்டடா DuckDuckGo எடுத்துட்டு வந்து காமிக்கவே தவிர they don't have other data of yourself. ஸோ எப்படி இருந்தாலும் நீங்க ஒரு டேட்டா நீங்க தேடுறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கனாலும் யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட் 100% எதுவுமே செக்யூர் கிடையாது. நாட் இப்போ நீங்க DuckDuckGo எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவங்க பர்சனல் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எடுத்துக்கல. ஆனா நீங்க சர்ச் பண்ணீங்க, இப்போ போயிட்டு நான் வந்து சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியா நான் சர்ச் பண்றேன். ஸோ அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் பார்த்துப்பாங்க, டேக்ஸ் இவங்க போட்டிருப்பாங்க, இவங்க வந்து சைபர் செக்யூரிட்டி என்ஜிஓ இந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ DuckDuckGo ஆல்சோ வில் நோ தட் ஐ எம் சர்ச்சிங் ஃபார் அன் என்ஜிஓ. கூகுள் ஆல்சோ வில் நோ தட் ஐ எம் சர்ச்சிங் ஃபார் என்ஜிஓ. ப்ராப்ளம் கம்ஸ் யாரு, கூகுள் ஹோம்ல இருந்து எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட, ஜஸ்ட் பேசினா கூட கேட்கற மாதிரியான கண்டென்ட். இது ரொம்ப பிரைவசி இஷ்யூவா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா தேடுற கண்டென்ட் அப்ப எடுத்துட்டு வந்து கொடுக்குது, அவ்வளவுதானே டிஃபரன்ஸ். தவிர இதை தாண்டி ரொம்ப ஹை செக்யூர்டுன்றதுலாம் கிடையவே கிடையாது. ஒன் செகண்ட், இன்னொன்னு, விச் கேம்ஸ் ஆர் ஈவில் ஃபார் சில்ட்ரன் சொல்லிட்டு மிஸ் நீலமாதேஸ்வரின்னு கேட்டிருக்காங்க. another kind request, நீங்க இதுக்கப்புறம் கேட்கிற கொஸ்டின்ஸ் இருந்தா ப்ளீஸ் ஃபார்வர்ட் த கொஸ்டின் டு மிஸ்டர். மியூட் ஆயிருக்கீங்க மிஸ்டர் கபாலீஸ்வர். Sir, let us have one point of channel so that all questions are answered. நீங்க அதை முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் இங்க இருந்து கொடுங்க. Yeah, that's what I was also trying to say. Okay. Which games are evil for children? Let me state an open விஷயம் என்னன்னா, கேமிங் கம்பெனி அவங்களுடைய ஒரு இப்ப நம்ம எல்லாமே வந்து கேமிங் உடைய விஷயத்த பார்த்துட்டே இருந்திருப்போம். ரொம்ப வந்து பசங்க எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எது நல்லது இல்லை அப்படின்ற கான்செப்ட்லாம் கிடையவே கிடையாது. their one point one goal அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா டு மேக் த யூசர் அடிக்டிவ். அது கிட்ஸா இருக்கட்டும் இல்ல வளர்ந்தவங்களா இருக்கட்டும், டு மேக் த யூசர் அடிக்டிவ். ஆனா அதனாலதான் அதை கூட வந்து மானிட்டர் பண்ணி ரேட்டிங்ஸோட வர்றாங்க. 18+ கேமிங், 13+ கேமிங், இது வந்து 7+ கேமிங் சொல்லிட்டு பேரண்டல் கண்ட்ரோலும் உங்களுக்கு ஆப் ஸ்டோர்ல, பிளே ஸ்டோர்ல, சிஸ்டம்ஸ்லயும் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கு. கேம் டவுன்லோட் பண்ணும்போதே இது என்ன ஏஜ் ரேட்டுன்றத மென்ஷன் பண்ணி ஆகணும் அந்த பர்டிகுலர் கேமிங் கம்பெனி. இதை தவிர மற்றபடி உங்களுடைய மேஜர் கோல் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ரியாலிட்டியா எப்படியாவது வந்து அவங்க கேம்குள்ள கொண்டு வரணும், அவங்க ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வந்து தீர்க்கணும். ஒரு ஏன்னா வந்து பர்சன்ஸ் உடைய மைண்ட்ல பாத்தீங்கன்னா டீமனும் இருக்கும், ஏஞ்சலும் இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு குட்டும் இருக்கும், பேடும் இருக்கும். இது மறுக்கவே முடியாது. நானும் 100% நல்லவன் 100% கெட்டவன் சொல்லிடவே முடியாது யாரையுமே. அவங்களுக்குள்ள ஈக்குவலா ரெண்டுமே பிரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான கேமிங் நெட்வொர்க்குள்ள கொண்டு போய் சின்ன சின்ன விஷயங்களை தூண்டி விட்டு, அவங்களுடைய ஆசைகள் எல்லாம் தூண்டி விட்டு அதுக்குள்ள கொண்டு வந்து அவங்களை அடிமையாக்குறாங்க. ஸோ ஏன்னா இப்படிதான் வந்து நிறைய கேமிங் கம்பெனிஸ் எல்லாமே வந்து காசு சம்பாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ தேர் ஒன் ஆஃப் த மேஜர் ரெவன்யூன்னு பார்த்துக்கிட்டீங்கனாலே தீஸ் கேமிங் கம்பெனிஸ் டு மேக் த யூசர் அடிக்டிவ் தானே தவிர தேர் இஸ் நத்திங் கால்ட் அஸ் இது வந்து கேம் வந்து ஈவில் கேம்ஸ்ன்றது. கேம்ஸ் விச் எவர் இஸ் அடிக்டிவ், எது அடிமையாக்குனாலும் தட்ஸ் ஈவில். அது உங்களுக்கு பார்க்க தெரியும். சும்மா ஒரு ஜாலியா விளையாடிட்டு தானே போறாங்கன்னா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் விஷயம்ன்ற மாதிரி எவ்ரிதிங் விச் எவர் இஸ் மேக்கிங் யூ அடிக்டிவ் இஸ் ஈவில். ஈவன் ஃபார் சில்ட்ரன் டு எல்டர்ஸ், எவ்ரிபடி. ஏன்னா இப்போ மேஜரா பாத்தீங்கன்னா எல்டர்ஸ் ஏகப்பட்ட பேர் கேம்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நாட் ஒன்லி இன் சில்ட்ரன்ஸ், எல்டர்ஸ் இன்னும் நிறைய கேம்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் த மேஜர் அடிக்டிவ் கேம்னு பாத்தீங்கன்னா பப்ஜி எடுத்துக்கோங்க. தட்ஸ் ஒன் ஆஃப் த மேஜர் அடிக்டிவ் கேம்ஸ். நீங்க பிளாங்கா வந்து அதனாலதான் சொல்றது there is nothing good and bad in games. With games உடைய motive is to make the user addictive. So ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு ரெவன்யூ ரன் ஆகும், அவங்களுக்கு அப்பதான் ரெவன்யூ ஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அண்ட் another thing, நீங்க தான் அதை ஃபோக்கஸ்டா இருக்கணும். எதையுமே வந்து லெவல் தாண்டி பசங்களுக்கு நீங்க கொடுக்க கூடாது. ஸோ இன்னொருத்தர் கேட்டிருக்காரு ஒரே ஒரு ஃபைனல் கொஸ்டின், என்ன ஆரோக்கியா சேர்த்த ஆப் ப்ளூடூத் லொகேஷன் ஆன் பண்ணி வைப்பதால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா?
அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ இதுல வந்து மணிமாறன் ஃப்ரம் திண்டுக்கல் அவர் வந்து இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காரு ஆக்சுவலா. ஓகே, ஆரோக்கியா சேட் ஆப் பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டாஸ் இஸ் பீன் கோயிங் டு த கவர்மெண்ட் சர்வர்ஸ் தான். அதுல வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனை வரதாவும் பார்க்கறது இல்லை. இதுல சொல்ற விஷயம் என்னன்னா சிம்பிள், ஏன் அந்த டேட்டா வாங்குறாங்கன்றத புரிஞ்சுக்கோங்க நீங்க ஃபர்ஸ்ட். சைனால எடுத்துப்போம், கொரோனா ஆரம்பிச்சதுல சைனால எடுத்துப்போம். சைனா இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்றது ஸ்டடி பண்ணுச்சு, எல்லா கண்ட்ரியும் ஸ்டடி பண்ணுச்சு. நம்ம மட்டும் இல்ல, எல்லா கண்ட்ரியும் ஸ்டடி பண்ணாங்க. அது நம்ம அண்டை நாடா இருக்கட்டும் இல்ல எதிரி நாடா இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு எப்படி ஒரு நாடு சொல்யூஷன் ஹேண்டில் பண்ணுது. ஸோ அதே மாதிரியான ஒரு ப்ராப்ளம் நம்ம அதை ஃபேஸ் பண்றோம்னா நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கு. ஸோ அதே தான் நம்ம நாடு பண்ணுச்சு. அங்க வந்து என்னன்னா சைனால கூகுள், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாமே பேண்ட். சைனீஸ் அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் அங்க ஃபங்க்ஷன் ஆகும். நிறைய பேர் ஆக்சுவலா லிட்டரலா நான் சைனாக்கு போன போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்டர் ஆகும்போது எனக்கு அங்க கூகுள் ஒர்க் ஆகாதுன்னு தெரியாது. அந்த டக்குன்னு நான் ஏன்னா வந்து ஹாங்காங் வந்து நான் டக்குன்னு சைனாக்கு மூவ் ஆயிட்டேன். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல நான் நாலேஜ் எல்லாம் போகும்போது கூகுள் மேப்ஸ் ஒர்க் ஆகாம போயிடுச்சு, என்னோட வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாம போயிடுச்சு, ஃபேஸ்புக் ஒர்க் ஆகாம போயிடுச்சு. கம்ப்ளீட்டா அவுட் ஆஃப் பிளைண்ட் ஒரு தனி நாட்டை எடுத்துட்டு வந்து விட்ட மாதிரி. தேர் இஸ் நோ இங்கிலீஷ் எனிவேர் தேர். சுத்தி பாக்குற இங்கிலீஷும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி அவங்க தே ஆர் கனெக்டட். அவங்க பாயிண்ட்ல எப்படி வச்சிருக்காங்கன்னு பாத்துட்டீங்கன்னா அவங்களுடைய லோக்கல் அப்ளிகேஷன்ஸ் அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க ஃபுல்லா. அதை மட்டும் தான் அவங்க அலோவ் பண்றதாவும் ஃபார் த நேஷனல் செக்யூரிட்டிக்கு மற்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் அலோவ் பண்ணதாவும் அவங்க மேக்கிங் இட் அவுட். சோ தட் இந்த ப்ராப்ளம் ரைஸ் ஆன அடுத்த செகண்ட் என்ன பண்ணாங்க, விசாட். நம்ம எல்லாரும் விசாட் பயன்படுத்திட்டு இருக்கோம். இங்க எப்படி கூகுள் பே யூஸ் பண்றோமோ அதே மாதிரி விபேனே அவங்க விசாட் குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அங்க மேஜரா யூஸ் பண்ற ஒரு பேமெண்ட் சொல்யூஷன் அங்க அலிபே அண்ட் விபே. இது எல்லாமே சைனீஸ் நிறுவனம். சோ இந்த ப்ராப்ளம் வந்தோடனே உங்க ரெண்டு அப்ளிகேஷனுக்கும் அவங்க லொகேஷன் ஆக்சஸ் பண்ற பெர்மிஷன் இருக்குல்ல, இருக்கு. சரி, ஓகே. சோ அவங்க எங்கெங்க போறாங்க, எங்கெங்க வராங்க, யாரோட கம்யூனிகேட் பண்ணாங்க, எல்லா தகவல்களும் உங்களுக்கு இருக்குல்ல. சரி, நீங்க டேட்டாஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி டைரக்டா சைனீஸ் நிறுவனம் அந்த விசாட் கிட்ட இருந்து அலிபே கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க. வேற அந்த மாதிரி எந்த ஒரு அப்ளிகேஷனும் நம்ம அரசாங்கம் கண்ட்ரோல் பண்றது கிடையாதுங்க. அதனாலதான் என்ன பண்றாங்க, இந்த ஆரோக்கியா சேட்ன்ற ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணி, ஏன்னா நம்ம தகவல்களை நம்ம தெரியாத அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு டிக்டாக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க, நீங்க ஃபேஸ்புக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. இது எதுவுமே இந்தியன் நிறுவனம் கிடையாது. அண்ட் இந்த தகவல்களை உங்களை மிஸ்யூஸ் பண்றதுக்கு அவங்களுடைய மார்க்கெட்டிங் யூசேஜ்காக தான் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம அரசாங்கம் வந்து ஒரு அப்ளிகேஷன் விட்டது, நீங்க எங்கெங்க டிராவல் பண்றீங்க, இன்கேஸ் நீங்க டிராவல் பண்ண ஒரு நபர் 6 அடி தூரத்துக்கு இருக்கவர், அவருக்கு வந்து கொரோனா இருந்திருக்கா, அப்படி இருந்தா யூஆர் என்ன ரெட் ஜோன், நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய. ஸோ இதை மானிட்டர் பண்றதுக்காக இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன கட்டாயன்றது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. சைனால நீங்க தனியார் நிறுவனமா இருந்தாலும் அது அரசாங்கத்து கண்ட்ரோல்ல தான் வரும். ஓகேங்களா? இங்க அந்த மாதிரி இல்லாத ஒரு கட்டத்தினால்தான் அரசாங்கம் ஒரு அப்ளிகேஷனை ரிலீஸ் பண்ணி அதை நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய நல்லதுக்காக அதை யூட்டிலைஸ் பண்றதுக்காக விட்டுருக்காங்க. சோ இதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க சார். கொஸ்டின் சார். Question from Madam Sneha. If the phone is switched off, data be transferred? No, there is no possibilities of data being transferred over that. ஏன்னா வந்து உங்களுக்கு நெட்வொர்க் ஆஃப் ஆயிருந்தாலே டேட்டா போறதுக்கான வழி கிடையாதுங்க உங்களுக்கு. ஏன்னா வந்து ஒரு லேப்டாப்பா இருக்கட்டும், இல்ல போனா இருக்கட்டும், இல்ல ஐபேடா இருக்கட்டும், எனி கைண்ட் ஆஃப் மீடியம், ஒரு டேட்டா டிரான்ஸ்மிட் ஆனா தேர் ஷுட் பி a மீடியம், தட் இஸ் லைக் இன்டர்நெட், பென் டிரைவ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மீடியம் இருக்கணும், ப்ளூடூத் ஏதாவது ஒரு மீடியம் இருக்கணும். ஒன்ஸ் தட் மீடியம் இஸ் ஆஃப், அங்கிருந்து டேட்டா போறதுக்கு சோர்ஸே கிடையாது உங்களுக்கு. ஸோ அதனால அதுக்கு சொல்யூஷன், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. Line Mr. P. Murugan, whether keylogger be identified by the virus scanners? Right. Okay. The keyloggers இதுக்கு ஆக்சுவலி என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வைரஸ் எப்படி கிரியேட் பண்ணாங்கன்றத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சில இன்டெப்த் டீடைல்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு ஹேக்கர்ஸ் எப்படி அவங்க வைரஸை உருவாக்குவாங்க, அது எப்படி உங்க போன்ல செலுத்துவாங்க, அது ஏன் ஆன்டிவைரஸால ஐடென்டிஃபை பண்ண முடியல, ஆன்டிவைரஸ் எப்படி செயல்படுது. ஸோ இந்த மாதிரியான தகவல்கள்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும். ஆனா நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன், இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கா உங்களுக்கு புரியும். ஓகே, எல்லா அப்ளிகேஷனும் சரி ஸ்கேன் பண்ணிடுச்சு, ஸோ பிளைண்டா வந்து கரெக்டான அப்ளிகேஷன் சொல்லிட்டு நீங்க அதுக்கு போக மாட்டீங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்டிவைரஸ் எப்படி செயல்படும்ன்றதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நீங்க வந்து ஜிபி கணக்கு ஆஃப் டேட்டாஸ் வச்சிருப்பீங்க. டக்குன்னு ஒரு செகண்டுக்கு 10 அப்ளிகேஷனை ஆன்டிவைரஸ் ஸ்கேன் பண்ணும். அப்படி எப்படி லைக் அதோட பிஹேவியர் டக்கு ஸ்கேன் பண்ணி இது வைரஸ் இல்லன்றது எப்படி அதால சொல்ல முடியுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, உங்க அப்ளிகேஷனோட பிஹேவியர் அதை கம்ப்ளீட்டா அதை மானிட்டர் பண்ணல. அது உங்க ஏன்னா வந்து அது பண்ணும்பொழுது உங்க ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னா, ஒரு 1 ஜிபிக்கு அந்த வைரஸ் இருக்கு, இல்ல ஒரு 2 MBக்கு அந்த வைரஸ் இருக்குன்னா, அந்த ஒட்டுமொத்த டேட்டாவும் லைன் பை லைனாலாம் படிக்கிறது இல்லை. அந்த ஃபைலுக்கு
ஒரு என்கிரிப்ட் பண்ணி ஒரு ஹேஷ் பண்ணி ஒரு கீ மாதிரி வரும். இந்த பேருக்கு ஏத்த இந்த டேட்டா அந்த உள்ள அந்த செட்டிங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, மெட்டா டேட்டா எல்லாம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வச்சு ஒரு கீ மாதிரி வரும். ஒரு அப்ளிகேஷன் ஒவ்வொரு ஃபைலுக்கும் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வைரஸ்களுக்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டிடெக்ட் பண்ண வைரஸ்க்கு ஒரு 32 லென்த் ஸ்ட்ரிங், அதாவது 32 லென்த் கேரக்டர் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா வந்திருக்கும். இதை வந்து MD5 ஹேஷிங், SHA-256 ஹேஷிங் சொல்லி அல்காரிதம்ஸ் பேஸ் பண்ணி சொல்லுவோம். கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கலா இருக்கும். பட் ஒரு ஆன்டிவைரஸ் இப்படிதான் செயல்படுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அதனாலதான் உங்களுக்கு டெப்த்துக்கு போறேன். இது எப்படின்னா ஒன்ஸ் அதனாலதான் என்ன பண்ணும், இவங்க கிட்ட ஒரு செட் ஆஃப் லைப்ரரி இருக்கும். இந்த ஆன்டிவைரஸ் கம்பெனி கிட்ட ஓகே இந்த மாதிரியான வைரஸ்கள்லாம் இதுதான் இந்த 32 கேரக்டர் லென்த் ஸ்ட்ரிங்னு சொல்லி செட்டா வச்சிருப்பாங்க. ஸோ உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லா ஃபைல்ஸையும் வந்து ஸ்கேன் பண்ணும்போது அவங்களோட அந்த 32 லென்த் கேரக்டர் மட்டும் தான் அவங்க வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணும்போது மேட்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மேட்ச் ஆன உடனே அதை வந்து வைரஸ்ன்னு சொல்லி டிடெக்ட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணும். ஆல்ரெடி இருக்கிற அவங்க வைரஸ் லைப்ரரி இது எல்லாமே வந்து டேஞ்சரான அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு சிமிலரா இருந்ததுதான் ஆட்டோமேட்டிக்கா அதை ரிமூவ் பண்ணுவாங்க. இப்படிதான் வந்து ஒரு ஆன்டிவைரஸ் செயல்படுது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்த உடனே ஹேக்கர்ஸ் உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஆன்டிவைரஸ் கண்டுபிடிக்கிறது இந்த கான்செப்ட்ல தான். ஸோ இதை பைபாஸ் பண்ணணும்னா ரீகோட் பண்ணணும், அதாவது ஃபட் பண்ணுவாங்க. ஃபுல்லி ஒரு வைரஸ் டிடெக்ட் ஆன ஒரு வைரஸை அதுக்கு ஆன்டிவைரஸால டிடெக்ட் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜ், ஃபுல்லி அன்டிடெக்டபிள் ஸ்டேஜ், அதுதான் வந்து ஃபட் ஸ்டேஜ்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அந்த வைரஸை ரீகோட் பண்ணுவாங்க. ஸோ அதை கிரிப்ட் பண்ணிட்டு, கிரிப்டோகிராஃபி யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதை கிரிப்ட் பண்ணிட்டு திருப்பி அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ உடனே என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஆன்டிவைரஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அந்த சாம்பிளிங் சப்மிட் பண்ணி ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான், ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸோட பிஹேவியர் ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஏன்னா அவங்க டீம்ஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கு, ஒவ்வொரு ஆன்டி வைரஸ் கம்பெனியோட டீம்ஸும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஒரு வாரத்துக்கு அப்புறமா அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுடைய லைப்ரரியில அப்டேட் பண்ணுவாங்க. அப்பதான் எல்லா கம்ப்யூட்டர்ஸும் வந்து டிடெக்ட் பண்ண இருக்கும். பட் அந்த 1 வீக் பீரியட் ஆஃப் டைம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு, அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு காஷியஸான ஒரு சிச்சுவேஷன் தான். ஸோ இதனால இப்படிதான் வந்து ஒரு வைரஸ் கிரியேட் பண்ண உடனே இந்த ஆன்டிவைரஸ் பைபாஸ் பண்ணி போறதுக்கான ஸ்டேஜ். சில இந்த மாதிரி ஃபட் பண்ணாம டைரக்டா சும்மா சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆன்லைன்ல இருந்தே நான் மானிட்டர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் போட்டு பண்ணுவாங்க. ஸோ அப்படிலாம் பை டிஃபால்ட்டா வந்து நம்மளுடைய போன்ல இருக்க பிளே ப்ரொடெக்ட்ல இருந்து நம்ம லேப்டாப்ல இருக்க விண்டோஸ் டிஃபெண்டர் வரைக்கும் பை டிஃபால்ட்டாவே அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இதையும் மீறி ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. எனக்கு இதுல சந்தேகம் இருக்கு. என்கிட்ட இப்ப நான் நாட்டன் யூஸ் பண்றேன், அவாஸ்ட் யூஸ் பண்றேன், ஆனா வந்து இதனால கண்டுபிடிக்க முடியாது எனக்கு சந்தேகம் இருக்குன்னா virustotal.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல பாத்துட்டீங்கன்னா ஒரு 30ல இருந்து 50 விதமான வைரஸ் இருக்கும், ஆன்டிவைரஸ் இருக்கும். லைக் நாட்டன், அவாஸ்ட் எல்லா விதமான ஆன்டிவைரஸும் இருக்கும். ஸோ நீங்க என்ன ஃபைல உங்க சிஸ்டம்ல நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலை அப்லோட் பண்ணி ஃபுல்லா ஸ்கேன் பண்ணீங்கன்னா எல்லா ஆன்டிவைரஸையும் அது ஸ்கேன் பண்ணி ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா வந்து 5 ஆன்டிவைரஸ் கம்பெனி கண்டுபிடிச்சிருக்கலாம் அந்த வைரஸ்ன்னு சொல்லிட்டு, பேலன்ஸ் இருக்க கம்பெனி கண்டுபிடிக்காம இருந்திருக்கலாம். ஸோ ஆனா அங்க உங்களுக்கு டிடெக்ஷன் ரிசல்ட் காமிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சாலே அதுதான் உங்களுடைய பேசிக் நாலேஜ். அப்படிதான் நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியுமே தவிர, இதை தவிர பாத்துக்கிட்டீங்கன்னா இன்ஸ்டால் வந்து ரெப்யூட்டேட்டட் சோர்ஸ், அதாவது வந்து எந்த கம்பெனி அந்த இப்போ வந்து டீம் வியூவர் கொடுக்குறாங்கன்னா டீம் வியூவர் வெப்சைட்ல இருந்தே அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க, குரோம்னா குரோம் வெப்சைட்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணுங்க, விஎல்சினா விஎல்சி வெப்சைட்ல இருந்து இன்ஸ்டால். ஸோ அந்த மாதிரி ரெப்யூட்டேட்டட் சோர்ஸ்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. மொபைல் போன்ல பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர்ல அந்த மட்டும் இன்ஸ்டால் பண்ணீங்கனாலே இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஏன்னா பிளே ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா என்ன பண்ணுவாங்க, அந்த 1 வீக் அவங்க ட்ரையல் பண்ணுவாங்க, அந்த அப்ளிகேஷனோட பிஹேவியர் பார்த்து தான் விடுவாங்க. நம்ம டைரக்டா டவுன்லோட் பண்ணாதான் இல்ல பிரச்சனை. இதுல முக்கியமான ஒரு பிரச்சனை எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா கேம்லிங் ஆப்ஸ். ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த ரம்மி சர்க்கிள், இந்த மாதிரி நிறைய கேம்லிங் ஆப்ஸ் வந்து நிறைய வளர்ந்துகிட்டு இருக்கு. பாத்துக்கிட்டீங்களா? இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க. சிப்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவீங்க, நீங்க வந்து கேஷ் இல்லாம சிப்ஸ் வச்சு யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீங்க பிளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ண முடியும். ரியல் கேஷ் யூஸ் பண்ணி கேம்பிள் பண்றது இட்ஸ் பேண்ட் இன் கூகுள். ஸோ அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வெப்சைட்ல போய் டைரக்டா நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிதான் வந்து இந்த அப்ளிகேஷன் செயல்படும். நீங்க டைரக்டா நீங்க ஒரு ஏதாவது ஒரு ரம்மி ஆப்போ ஏதோ ஒரு கேமிங் ஆப்ஸ் எடுத்துக்கோங்க, ரியல் மணி வச்சு ஆற ஆப்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ரியல் கேஷ் எனேபிள் இருக்காது. அது ட்ரையல் ரன் பண்ற மாதிரியும் நீங்க அவங்க வெப்சைட்ல போயிட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது ஆக்சுவல் கேஷ் யூஸ் பண்ணி நீங்க பண்ற மாதிரியும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதனால்தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ண இதுலதான் நீங்க கண்காணிக்க வேண்டியது. ஏன்னா டைரக்டா நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது there won't be anybody to monitor that app. நீங்க that's your own security to install that application. So அதுல தான் நீங்க கண்காணிக்க வேண்டியது இருக்கு. So before I go to next question, there are some questions which are not relevant to the topic. So
Regretfully, we have to skip over that. This question is from Pratima Matthias. Mobile phone radiations lead to cancer. How far should phone be kept to avoid such vulnerability, especially for men who keep mobile phone in pockets? Sorry, once again, Gavnikla sir. Mobile phone radiations lead to cancer. How far should phone be kept to avoid such vulnerability, especially for men who keep mobile in pockets? Alright, that's a pretty good question. அதுக்கு தான் நம்ம நாட்டில் பார்த்துக்கிட்டீங்கன்னா there is a regulation, சார்ன்னு சொல்லிட்டு ரெகுலேஷன், ஸ்பெசிபிக் அப்சார்ப்ஷன் ரேட்னு சொல்லிட்டு நம்ம எல்லா ஃபோன்லயும் ஒரு வரையறுப்பு இருக்கு. இவ்வளவுதான் ரேடியேஷன்ஸ் இருக்கணும், இதை தாண்டி ரேடியேஷன்ஸ் இருக்கக்கூடாது. எல்லா விதமான இந்தியாவில் வாங்கக்கூடிய போன்ஸ்ல அந்த பை டிஃபால்ட் அந்த வரையறுப்பு தாண்டி தான் நம்மளால பயன்படுத்தப்படுது. ஸோ எப்படினாலும் ரொம்ப நேரம் நீங்க யூஸ் பண்ணீங்கனாலும் ரேடியேஷன் தாக்குதல் என்ன இருந்தாலும் இருக்கும். ஏன்னா அதை லிமிட் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த தாக்குதல்ன்றது மைல்டா இருக்கும். ஸோ யூ கான்ட் ஹேண்டில் இட் கம்ப்ளீட்லி. இதுக்கான ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இருக்குங்க. ரொம்பலாம் இல்லை, ரொம்ப வருஷம் முன்னாடி நம்ம பார்த்துப்போம். இந்த சாதாரண ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஃபோனுக்கு பின்னாடி ஒரு ஸ்டிக்கர்லாம் ஒட்டும், அப்படியே லைட் மாதிரி ஜொலிக்கும். பார்த்துருக்கீங்களா? லைக் ஒரு கால் வருதுன்னு வந்துருக்கீங்கன்னா அந்த ஒரு லைட் வந்து மின்னும். ஆனா அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு பெனிஃபிட்டபிள் திங். அதுல ஒரு முக்கியமான விஷயம், அது எப்படி எரியுதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அதுல வர ரேடியேஷனுடைய சார்ஜை அப்சார்ப் பண்ணி தான் உங்களுக்கு அது எரியவே செய்யும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் ரேடியேஷன் அதுவே அப்சார்ப் பண்ணும். இது நிறைய பேருக்கு ஆக்சுவலி வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயம் தான். ஜிகு ஜிகன் லைட் எரியுது, ஒரு டிசைன் ஏரியா போனாலும் அதோட எரியிற சார்ஜே பாத்தீங்கன்னா அது வர ரேடியேஷன் அப்சார்ப் பண்ணி அது கொஞ்சம் எரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இப்ப நான் பாக்குறது இல்லை, இப்ப எதுலையுமே வந்து அவ்வளவா பாக்குறது இல்லை. இப்ப அது அப்படியே அந்த ஏராவே முடிஞ்சிருச்சு. இப்ப நிறைய கடைக்கு போனீங்கன்னாலும் அந்த மாதிரி கிடைக்கிறது இல்லை. கிடைச்சா நான் கிடைச்சா என் போன்லயே நான் அதை ஒட்டிப்பேன் கண்டிப்பா. ஏன்னா இதை தாண்டி பாத்துக்கிட்டீங்கன்னா பை டிஃபால்ட்டா நம்ம அரசாங்கம் ஒரு வரையறுப்பு வச்சிருக்காங்க. தேர் இஸ் அ லிமிட் ஆஃப் இவ்வளவுதான் ஸ்பெசிபிக் அப்சார்ப்ஷன் ரேட்னு சொல்லி நம்மளுடைய போன்ஸ்ல இருக்கு. அது ஒவ்வொரு போனுக்கும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இதை தாண்டி போகக்கூடாது, இதை தாண்டினா அவங்களோட ரேடியேஷன் பாதுகாப்பு இது பாதிப்பு ஏற்படும் தெரிஞ்சுதான் அந்த வரையறுப்பு வச்சிருக்காங்க. ஸோ பயப்படாம நீங்க அதை யூஸ் பண்ணலாம். Next one is, we give many permissions to download. Is it safe to allow an app to access our camera? Will it record secretly? Right, that's a pretty good question. Yes, there is a high possibility, depends upon அது வந்து ஒரு கரெக்டான ஒரு கொஸ்டின் தான். டிபெண்ட்ஸ் அப்பான் த அப்ளிகேஷன் அண்ட் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூ ஆர் ரன்னிங் ஆன். உங்க மொபைல் போன்ல என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷன் நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா வந்து ஆரம்ப காலத்துல இப்போ லேப்டாப்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிளஸ் என்னன்னா உங்க கேமரா ஆன் ஆச்சுன்னா அதுல ஒரு சின்ன லைட் இருக்கும். நிறைய லேப்டாப்ஸ்ல லைட் இருக்கும், நிறைய லேப்டாப்ஸ்ல இருக்காது. சில லேப்டாப்ஸ்ல இருக்காது, பட் நிறைய லேப்டாப்ஸ்ல இருக்கும். அதனால பை டிஃபால்ட் அது ஒரு ஹார்ட்வேர் ஆக்டிவேட் ஆச்சுனாலே நமக்கு தெரிய வரும். வேற மொபைல் போன்ல அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஆனா இப்ப பாப்அப் கேமரான்னு சொல்லிட்டு நிறைய வந்திருக்கு. ஸோ தட் இஸ் ஒன் அடிஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன ஆனாலும் ஏதானாலும் பக்ஸ்ன்றது இருந்துகிட்டே தாங்க இருக்கும். இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் டு ஆக்சுவலி கவர் யுவர் கேமரா லென்ஸ் வென் எவர் யூ ஆர் நாட் யூசிங். பிகாஸ் ஏன் மார்க் ஜகபர்க் எடுத்துக்கோங்களேன், ஒரு போட்டோ வந்து ரொம்ப ஃபேமஸா ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. மார்க் ஜகபர்க்ன்றவர் ஃபேஸ்புக் நிறுவனத்துடைய சிஇஓ. அவருடைய போட்டோ என்ன ட்ரெண்டிங் ஆச்சுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அவர் கொடுத்த ஒரு போட்டோ அவர் டெஸ்க்ல பாத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய லேப்டாப்ல கேமரா ஸ்டிக்கரை ஒட்டியிருப்பாரு. அது ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு. பிகாஸ் எவ்வளவு பெரிய டெக்னிக்கல் ஜீனியஸா இருக்கட்டும், நார்மல் மனுஷனா இருக்கட்டும், டேட்டா இஸ் ஈக்குவல் டு எவ்ரிபடி. அவங்களுடைய டேட்டா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்களுடைய பிரைவசிக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா நெவர் ட்ரஸ்ட் அ டிஜிட்டல் டிவைஸ். ஸோ நீங்க யூஸ் பண்ணாத ஒரு நேரத்துல நீங்க கேமரா லென்ஸை மூடுற ஒரு அவசியம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ஸோ கைண்ட்லி டூ தட். This is from Ennala Periyar. Once given permission to any app to accept the terms and conditions, could that be stopped again? Okay, that's pretty. நீங்க அலோவ் கொடுத்து ஒன்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் அன்இன்ஸ்டால் இட் அண்ட் ரீஇன்ஸ்டால் இட். ஏன்னா நீங்க அலோவ் கொடுத்துட்டீங்க, அவங்க அக்ரிமெண்ட். நீங்க ஒரு பத்திரத்துல நீங்க வந்து ஒரு இடத்த வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதை சைன் பண்ணிட்டீங்க, அதை நாங்க அக்ரிமெண்ட் நான் கேன்சல் பண்ணா யூ ஹேவ் டு அன்இன்ஸ்டால் இட் அண்ட் ரீஇன்ஸ்டால் இட். ஏன்னா திருப்பி அந்த பெர்மிஷன் கேட்கும் உங்களுக்கு. தட்ஸ் த ஒன்லி மேஜர் சோர்ஸ். இல்ல உங்களுக்கு அந்த பெர்மிஷன் நீங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா தட்ஸ் ஃபார் த அக்ரிமெண்ட். ஓகேங்களா? அந்த எண்ட் யூசர் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கு நான் சொன்னேன். பெர்மிஷன் ஸ்டாப் பண்ணணும்னா அதுக்கு வழி இருக்கு. நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு ஆக்சசிபிலிட்டிஸ்ல இருந்து அந்த பர்டிகுலர் நோட்டிபிகேஷன்ஸ் பெர்மிஷன்ல இருந்து லொகேஷன் பெர்மிஷன்ல இருந்து தனித்தனியா நீங்க நிறுத்தி அதை தனியா ஸ்டாப் பண்ண முடியும். ஆனா அந்த எண்ட் யூசர் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கு நீங்க பெர்மிஷன் அளவு கொடுக்குறீங்க தெரியுமா உங்களுக்கு, அதுக்குன்னா நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் நீங்க ரீஇன்ஸ்டால் பண்ணி ஆகணும். யூ கேனாட் அவாய்ட் தட் பர்டிகுலர் சிச்சுவேஷன். பட் ஹார்ட்வேர் பெர்மிஷன்ஸ், நீங்க சில இன்டர்னல் பெர்மிஷன், லொகேஷன் ஆக்சஸ் பெர்மிஷன், உங்களோட இன்டர்னல் ஃபைல் ஆக்சஸ் பெர்மிஷன், இதுக்கெல்லாம் நீங்க கொடுத்துருப்பீங்கல்ல, இந்த பெர்மிஷன்ஸ் உங்களால ஸ்டாப் பண்ணி பார்க்க முடியும்.
Before I go to the next question, I request Mr. Singaraja, can you please switch off your video in your own private security, please? Thank you. This is one from Mr. RG. How to stop syncing Gmail while browsing in phone? Sorry, come again, sir. How to stop syncing Gmail in phone? Is there any alternate solution? So அதை நான் சொல்லிட்டேன் சார். ஆக்சுவலி அவர் பிரைவேட் சொன்னா அந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. Which games are evil? அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கு. Any antivirus software you recommend? No, actually, it is not something that I prefer any kind of an antivirus software. Yes. Again, one more thing is, இருந்தாலும் நான் ஒரு அட்வைசபிள் சொல்றது என்னன்னா, always make sure your play protect is on. உங்க play protect நீங்க செக் பண்ணி, அது வந்து இன்டர்னல், உங்களோட ஆண்ட்ராய்டு நான் சொல்றேன், உங்களுடைய இன்டர்னல் ஆன்டிவைரஸ் மாதிரி அது செயல்படும். ஏன்னா மற்ற நிறுவனங்கள் எல்லாம் விட உங்களுடைய ஆன்டிவைரஸ் பார்த்துக்கிட்டீங்க, உங்க பிளே ப்ராடக்ட் பார்த்துக்கிட்டீங்க, அவங்க கூகுள் நிறுவனத்துடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியே ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் சஸ்பீஷியஸா ரன் ஆயிட்டு இருக்குன்னா ஐடென்டிஃபை பண்ணி ரிமூவ் பண்றதுதான். இதை நீங்க பார்க்கணும்னீங்கன்னா பிளே ஸ்டோர் போயிட்டு மெனு இருக்கும், அந்த மெனு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா பிளே ப்ராடக்ட் ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை செலக்ட் பண்ணீங்கன்னா அங்கேயே பார்த்துக்கிட்டீங்கன்னா your phone looks safe அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சதுன்னா எஸ் இட் இஸ் குட், லேட்டஸ்டா வர வைரஸ் கூட அது ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்குன்றது ஒரு அர்த்தம். அப்படி பிகாஸ் அதோடைய பர்பஸே உங்களுடைய ஆப்ஸும் அதோடைய பிஹேவியரையும் மானிட்டர் பண்றது அதோட மேஜர் பர்பஸே. question is from Mr. Sivakumar. Is our railway Wi-Fi safe or it is possible for MITM attack? Sorry, it's live. Is our railway Wi-Fi safe or is it possible for the man in the middle attack? All right, great. See, always public Wi-Fi is never safe. ஓகேங்களா? பப்ளிக் வைஃபை இஸ் நெவர் எவர் சேஃப். சரி, ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணிருக்கிறது ரயில்வே வைஃபை எப்படி ஆத்தென்டிகேட் பண்ணுவீங்க நீங்க முதல்ல? ஏன்னா வந்து நீங்க சர்ச் ரயில்வே ஸ்டேஷன் போறீங்க, சர்ச் பண்ணீங்க, ரயில்வேன்னு காமிக்க போகுது, அதை ஃப்ரீ ரயில்வே ஃப்ரீ வைஃபைன்னு காமிச்சிங்கன்னா செலக்ட் பண்ண போறீங்க. இப்போ நான் அங்க போறேன், நான் வந்து ஒரு ஹனி பாட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு வைஃபை ரவுட்டரை நான் அந்த மாதிரி ஸ்னிஃப் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நானும் அதோட பேர் என்ன வச்சிருக்கேன், ரயில்வே ஃப்ரீ வைஃபைன்னு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. You cannot assure that's first of all a railway Wi-Fi. So அதனால அங்கேயே உங்களுக்கு அஷ்யூரிட்டி பிரேக் ஆயிடுது. நீங்க எப்படி கனெக்ட் பண்ணீங்கன்னு ஒரு ஆத்தென்டிசிட்டி அதிலே பிரேக் ஆயிடுது உங்களுக்கு. So by default free Wi-Fis are never ever safe and more or less நீங்க அந்த Wi-Fi-ல நீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா ஓகே ரைட். இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா ஓடிபி சில நெட்வொர்க்ஸ் கேட்கும். நீங்க ரயில்வே வைஃபைஸா எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இல்ல இது எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கெஃபேடேல உட்காந்துட்டு இருக்கீங்க, அந்த மாதிரியான ஒரு வைஃபையா இருந்தாலும் சரி, ஓடிபிஸ் கேட்கும், நீங்க அந்த பாஸ்வேர்ட்ஸ் போடுவீங்க, எவ்ரி திங் இஸ் ஃபைன். அந்த ஓடிபி நெட்வொர்க்கே என்னால ஸ்கிப் பண்ணி காமிக்க முடியுங்க. இட் இஸ் நாட் மேண்டேட்ரி தட் அந்த நெட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கனெக்ட் பண்ணிருக்க நெட்வொர்க் இப்போ என்னதுன்னு வச்சுக்கோங்களேன், என் நெட்வொர்க்கு நீங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஐ கேன் ஷோ அப் லைக் ப்ளீஸ் சென்ட் யோர் ஓடிபின்னு சொல்லிட்டு நான் எங்க இன்டர்நெட்ல இருந்து ஒரு மெசேஜ் உங்களுக்கு அனுப்பலாம், யோர் ஓடிபி ஃபார் ரெஜிஸ்டரிங் ரயில்வே நெட்வொர்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு அனுப்பலாம். ஸோ அதை நீங்க பார்த்துட்டு, ஏன்னா இட்ஸ் கான் பி அ கம்பெனி மெசேஜ், ஸோ அதை பார்த்து நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க, அந்த ஓடிபி போடுங்க. யூ டு மேக் இட் மோர் ப்ரொஃபஷனல் லுக், மோர் ரியாலிட்டி, ஐ கேன் செட் அப் அ ஃப்ரீ கேட்வே தட் கனெக்ட்ஸ் வித் இட் அண்ட் மேக் ஷுர் தட் திஸ் இஸ் அ ரயில்வே நெட்வொர்க். ஏன் இப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா நடுவில் நீங்க ஒரு ஃபேஸ்புக் கனெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல வந்து எஸ்எஸ்எல் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய இதெல்லாம் இருக்கு, மாடியூல்ஸ்லாம் இருக்கு. எப்படின்னா நீங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டு வைஃபை நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணிட்டு அது HTTPS வந்ததுன்னா you are connected with the server and server is connected with you. Even the man in the middle attack won't work in between. But ஆனா இப்போ இந்த மாதிரி ஒரு அட்டாக்கருடைய வைஃபைல கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா ஐ கேன் ஸ்ட்ரிப் ஆஃப் யுவர் SSL நெட்வொர்க், ரெண்டுத்துக்கும் நடுவில் கனெக்டட் ஆட்டா நான் போட்டுக்கிட்டு உங்களுக்கும் எனக்கும் ஒரு SSL கனெக்ஷன் ஆகும், எனக்கும் அந்த பர்டிகுலர் ஃபேஸ்புக் நிறுவனத்துக்கு ஒரு SSL கனெக்ஷன் ஆகும் போட்டு நடுவில் வர டேட்டாவை டீக்ரிப்ட் பண்ணி என்னால் அதை ஸ்டடி பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ தட்ஸ் த கைண்ட் ரிக்வெஸ்ட். Do not never ever trust a private free Wi-Fi. And இதனால தான் நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, whenever you connect to a private Wi-Fi, இது free Wi-Fi கனெக்ட் பண்ணும்போது டிரான்சாக்ஷனல் டேட்டா எதையுமே போடக்கூடாது. ஸோ இந்த டிரான்சாக்ஷனல் டேட்டானா யூசர் நேம், பாஸ்வேர்ட், உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சென்சிட்டிவ் டேட்டாஸ் எதுவுமே ஃப்ரீ வைஃபைல கனெக்ட் பண்ணக்கூடாது. That is the mandatory thing. So any other questions, sir? Just a second. What are the precautions that we can take to avoid child trafficking? Child trafficking, Child trafficking or child pornographic contents. Anything that is going to expose children to risk through mobiles.
Just a minute, sir. Right. ஸோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின்ங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், இந்த கண்டென்ட் எல்லாம் நானே பேசுறதா தான் இருந்தேன். இந்த சைல்டு கண்டென்ட் அண்ட் சைல்டு போர்னோகிராஃபி கண்டென்ட் இருக்குல்ல, இதை பத்தி நானே பேசுறதா தான் இருந்தேன். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டுல என்ன தண்டனைன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சைல்ட் பார்ன் இஸ் நாட் இது அண்ட் மன்னிக்கக்கூடிய ஒரு குற்றமே கிடையாது. அது வந்து மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம் வேர்ல்டு வைடா. நம்ம இந்தியாவை உலக நாடுகள் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்ல அவங்க வந்து சைன் பண்ணாங்க. அதாவது இந்த சைல்ட் போர்னோகிராஃபிக்கு கண்டென்ட்டா நம்ம ஃபைட் பண்ணணும், இந்த சைல்ட் டிராஃபிக்கிங் அகேன்ஸ்டா நம்ம ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணாங்க. அந்த சைன் பண்ணதுல அவங்க என்ன போட்டுருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா சைல்ட் பார்ன்னு நீங்க ஒரு கண்டென்ட் நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே அதுல வந்து உங்களுக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனை, 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் இருக்கு. ஜஸ்ட் சர்ச்சிங் கண்டென்ட்க்கு நீங்களே அதை வேலிடேட் பண்ணிக்கலாம் நீங்க. சோ இந்த மாதிரி வேர்ல்டு வைடா அந்த இஷ்யூஸ் இருக்கு. சோ இதுல மேஜரா பாதிக்கப்படுறது நீங்க எதனால இந்த ஒரு கண்டென்ட் அவ்வளவு இம்பார்ட்டன்டா அவங்க எடுத்துட்டு போனாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, டிஜிட்டல்னு வரும்போது இட் இஸ் நாட் லிமிடெட் டு அ நேஷன். ஓகேங்களா, இட் இஸ் குளோபலைஸ்ட். ஸோ நம்ம ஊர்ல இருக்க ஒரு குழந்தையா இருந்தாலும் சரி, அமெரிக்கால இருக்க ஒரு குழந்தையா இருந்தாலும் சரி, போத் ஆர் சில்ட்ரன்ஸ். அவங்களுக்கு அவங்க அபியூஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு அது தெரிய போறது கிடையாது. ஸோ வேற யாராவது ஒரு நபர் மிஸ்யூஸ் பண்ணி அதை கேமரா டிஸ்பிளே பண்ணும்பொழுது வேற ஒரு நாட்டு நபர் அதை காசு கொடுக்கும்போது இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி என்கரேஜிங். உலக நாடுகள்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு தடுப்பு கொண்டு வரணும்னு சொல்லி தே டுக் அ ஸ்டெப். வேற லைக் அதனாலதான் லீகல் பார்ன் கண்டென்ட் சொல்லி வரணுன்றதை கொண்டு வந்தாங்க. இதுல இதை வந்து அமெரிக்கால வந்து இது ஒரு ஸ்டடி பண்ணாங்க. CIA வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்து இந்த சைல்டு டிராஃபிக்கிங் சில்ட்ரன்ஸ் எப்படி பாதிக்கப்படுறாங்க அமெரிக்காலன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி பண்ணாங்க. வேற நம்ம இந்தியாவில் இன்னும் பண்ணல, பட் ஆனால் அந்த மாதிரி பண்ணாங்க. அது என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 26 years old விமன், ஓகேங்களா, அவங்களுக்கு இருக்க அவங்க வந்து அவங்களுடைய குழந்தைகளோட இம்பார்ட்டன்ஸ் தெரியணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்கள வந்து கொஞ்சம் போட்டோஷாப்லாம் பண்ணி எடிட் பண்ணி ஒரு ஃபேக்கான ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணாங்க. வேற லைக் இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 15 வயசு இருக்கிற மாதிரியும் கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் கிரியேட் பண்ணி சில்ட்ரன்ஸ் ப்ரொஃபைல். ஏன்னா நம்ம நிறைய பேர் தெரியாது, நம்ம சில்ட்ரன்ஸ் வந்து குழந்தைகளுக்கு வந்து ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம். அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. நம்ம குழந்தைகள் வந்து யாரும் வந்து போய் தப்பு பண்ணணும், எந்த ஒரு குழந்தையும் போய் நான் தப்பு பண்ணணும்னு போய் விழுறதில்லை. பல பேர் கிரிமினல்ஸ் விழிக்கிற வலையில இவங்க தவறுதெல்லாம் மாட்டிக்கிறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த அளவு பொது அறிவு கிடையாது. ஸோ தட் இஸ் த பிக்கெஸ்ட் இஷ்யூ. ஸோ இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன குழந்தையோட ப்ரொஃபைல், 15 வயசு குழந்தையோட ப்ரொஃபைலாட்ட கிரியேட் பண்ணிட்டு இவங்க மானிட்டர் பண்ணிருக்காங்க. ஒரு வாரம் மானிட்டர் பண்ணதுல 90 நபர் வந்து இந்த குழந்தைய டார்கெட் பண்ணிருக்காங்க. ஸோ டார்கெட் பண்ணிட்டு செட்யூசிவா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. செட்யூசிவா அந்த குழந்தைகளுக்கே தெரியாத வார்த்தைகளை கூட இவங்க எஜுகேட் பண்ற மாதிரி செட்யூசிவா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வேரஸ் லைக் இட் வாஸ் பிரிட்டி ஷாக்கிங் ஃபார் தெம். ஓகே, இன்னும் ஒரு வாரத்துல 90 நபர் வந்து இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்றது மட்டும் இல்லாம, ஒரு நபர் வந்து ஹோட்டலுக்கு கூப்பிட்டு அது வரைக்கும் அவர் தெரியாது 26 வயசு பொண்ணுன்ட்டு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு அந்த பர்சன் வர வச்சு அதை தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணும்போது CIA வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. திஸ் வாஸ் அ ப்ராஜெக்ட். அண்ட் எதுக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணாங்கன்னா, டு ஷோ த இம்பார்ட்டன்ஸ் டு த பேரண்ட்ஸ் தட் அவங்க குழந்தைங்க வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணும்போது, நிறைய வெப்சைட்ஸை பார்க்கும்போது, சோசியல் மீடியால கனெக்ட் ஆயிருக்கும்போது கண்காணிக்க வேண்டிய கட்டாயம் எதுக்கு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ப்ராஜெக்டா அவங்க எடுத்து பண்ணாங்க. இதை ஏன் நம்ம நாட்டுல நான் சொல்றேன்னா, நம்மளும் எல்லாரும் அவங்க குழந்தைங்களை கண்காணிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு ரொம்ப இருக்கு. ஏன்னா குழந்தை தப்பு பண்ணிடுச்சு நம்மளால பிளைண்டா சொல்ல முடியாது. பிகாஸ் we are the one who's showing the generation to them. நம்ம தான் வழி காமிக்கிறோம், இப்படி போங்க, இப்படி இதுதான் கரெக்டான வழி சொல்லி நம்ம தான் அவங்களுக்கு காமிச்சு வழி நடத்திட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்க என்ன பாக்குறாங்க, ஏது பாக்குறாங்கன்ற கட்டாயம் நமக்கு இருக்கு. அதனாலதான் பேரண்டல் கைடன்ஸ் சொல்லிட்டு அமேசான் இருக்கட்டும், நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும், ஏன் உங்களுக்கு டிஸ்னியா இருக்கட்டும், கூகுள்ல இருக்கட்டும், கூகுள் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுல இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. இதை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மேண்டேட்டரி நமக்கு இருக்கு. இல்லைங்க எனக்கு அந்த அளவு நாலேஜ் இல்ல, படிப்பறிவு இல்லைன்னா இட் இஸ் ஓகே. உங்களுக்கு தெரியாதவங்க கிட்ட இந்த டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. பேரண்டல் கைடன்ஸ்னா என்ன, அதை என் போன்ல எப்படி நான் போடுறது, எப்ப அதை நீங்க கூச்சப்படாம தெரியாதவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் உங்களுடைய குழந்தைகளுடைய லைஃப் ரிலைஸ் ஆன் தட். அதோடைய இம்பார்ட்டன்ஸ் தயவு செய்து அதுல நீங்க புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்க குழந்தைங்க கிட்ட கொடுக்குற போன்ல என்னென்ன அவங்க பார்க்கணும், என்னென்ன அவங்க பார்க்க கூடாதுன்றத அதுல ஓரளவு உங்களால ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ அப்படிதான் வந்து அடுத்த ஜென்ரேஷனை ப்ராப்பரா வழி நடத்தி எடுத்துட்டு போக முடியும். ஸோ நீங்க தனிப்பட்ட முறையில கண்காணிச்சா மட்டும்தான் உங்களால உங்க குழந்தைகளை சேஃபா ஹேண்டில் பண்ண முடியும். Mr. Balaji, can someone read all my SMS regularly without my knowledge? How do I know that someone is tapping my phone and listening to my conversations?
Alright, that's a pretty good question. That's a ரொம்ப ஒரு நார்மலான ஒரு question. I'll answer to that. நிறைய பேருடைய மொபைல் போனுக்கு unknown OTPs வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். There is a suspicious state that ஏன்னா வந்து நீங்களே ரிக்வெஸ்ட் பண்ணிருக்க மாட்டீங்க OTP. அந்த மாதிரி OTPs வந்துகிட்டே இருக்குன்னா there's a suspicious attack that உங்க போனுடைய SMS reading functionality capability ரிமோட்ல இருக்க யாரோ ஒருத்தர் ஹேக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா அப்பதான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இருக்கிற எந்தெந்த அக்கௌண்ட்ல வச்சிருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க எஸ்எம்எஸ் ரீட் பண்ணதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால உடனே என்ன ஸோ இப்படிதான் அவங்களால ஸ்டடி பண்ண முடியும். முதல் விஷயம். ரெண்டாவது என்ன, நெட்வொர்க் வழியா கம்யூனிகேட் பண்ண முடியுமா? தேர் வாஸ் இனிஷியலி அன் அட்டாக். இந்த மாதிரி வந்து நெட்வொர்க்ல வல்னரபிலிட்டிலாம் இருக்கு. அந்த போன் எந்த லொகேஷன்ல இருக்கோ அதே லொகேஷன்ல அந்த அட்டாக்கரும் இருந்தாங்கன்னா, சுத்தி இருக்கிற அட்டாக்கர்கள் இருந்தா there is a similar possibility on reading that particular data. ஏன்னா அந்த டவர்ஸ் வர வரைக்கும் தான் டேட்டாஸ் will be completely encrypted. அந்த போன்ல அந்த டவர்ல இருந்து உங்க போனுக்கு வரும்போது your phone has to understand and read itன்றதுனால அது ஆட்டோமேட்டிக்கா வரும். பிளஸ் நீங்க போட்டிருக்க சிம் கார்டு இருக்குல்ல உங்களுக்கு, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த சிம் கார்டுக்கு பின்னாடி இருக்க குட்டி நம்பர்ஸ் இருக்கும். சிம் கார்டுல எழுதிருக்கும் குட்டி நம்பர்ஸ், IMSI நம்பர்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த நம்பர் அதுதான் உங்களுடைய ஐடென்டிபிகேஷன். உங்க நம்பருடைய ஐடென்டிபிகேஷன். ஒரு SMS வரதா இருந்தாலும் சரி, ஒரு கால் வரதா இருந்தாலும் சரி, this is the basic identification. ஏன்னா ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் வழியா போயிடுறேன், அதுக்கப்புறம் உங்க போன் ஹேக் பண்ணா இது மூலியமா கண்காணிக்க முடியுமான்னு போயிடுறேன். இதை தாண்டி இருக்கிற பாசிபிலிட்டிஸ், ஒட்டி கேட்கிற பாசிபிலிட்டிஸ் மூணுத்துக்குமே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் வழியா இருக்கிற பாசிபிலிட்டிஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெட்வொர்க் வழியா பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த IMSI நம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெவர் எவர் ஷேர் திஸ் நம்பர் டு எனிபடி. யாராவது கால் பண்ணி உங்க IMSI நம்பர் என்ன எப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா உங்க போன்ல உங்க நம்பர் இருக்கு, இப்போ உதாரணத்துக்கு 10 டிஜிட் நம்பர் இருக்குல்ல, அது வந்து உங்க சிம் கார்டோட கனெக்ட் ஆயிருக்கு. உங்க சிம் கார்டுல அது என்ட்ரி ஆயிருக்காது. உங்க நெட்வொர்க் ப்ரொவைடர் தான் அதை வச்சிருப்பாரு. அவர் தான் லிங்க் பண்ணுவாரு. இந்த IMSI நம்பருக்கு இந்த நம்பர் சொல்லி லிங்க் பண்ணுவாரு. அதனாலதான் நீங்க போயிட்டு உங்க சிம் கார்டை தொலைச்சிட்டீங்கனாலோ டேமேஜ் ஆயிடுச்சுனாலோ நீங்க ஒரு புது சிம் கார்டு வாங்கினீங்கன்னா அவரால் வந்து அதே நம்பர் லிங்க் பண்ணி கொடுக்க முடியுது. பிகாஸ் த நம்பர் கண்ட்ரோல் வில் பி இன் த நெட்வொர்க். ஸோ உங்களை ஐடென்டிஃபை பண்ணி கனெக்ட் பண்ணது IMSI நம்பர். ஸோ மேக் ஷூர் திஸ் நம்பர் இஸ் நாட் ரிவீல்ட். அண்ட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் பேசிக் ப்ரொடக்ஷன். அடுத்தது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்க போன்ல இருக்கிறது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆப்ஸ் மூலியமா மானிட்டர் பண்ண முடியும். நீங்க பேசுற காலையும் ஒட்டி கேட்க முடியும், உங்க இது SMS-ஐயும் அவங்களால கண்காணிக்க முடியும். ஸோ தேர் இஸ் ஆல்வேஸ் அ வே டு மானிட்டர் யூசிங் அப்ளிகேஷன்ஸ். ஸோ என்ன ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணீங்கன்றதும் மேண்டேட்ரி. திருப்பி உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னீங்கன்னா நீங்க கால்ஸ் SMS-க்கு இந்த மாதிரி சென்சிட்டிவ் கண்டென்ட்ஸ்க்குலாம் இட்ஸ் ப்ரிஃபரபிளி நீங்க வந்து ஒரு ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணாம நீங்க ஒரு பேசிக் போன் யூஸ் பண்றது இட்ஸ் அட்வைசபிள். அப்படி இல்லை நீங்க ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றீங்க, எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னீங்கன்னா ரெகுலரா வந்து ஃபேக்டரி ரீசெட் பண்ணுங்க. உங்க போனை வந்து ஃபேக்டரி ரீசெட் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஃபேக்டரி ரீசெட் பண்ணும்போது உங்க அப்ளிகேஷனோட அந்த வைரஸும் வைப் அவுட் பண்ணப்படும். ஸோ அந்த மாதிரி ஃபேக்டரி ரீசெட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா லைக் உங்க தேவையான டேட்டாஸ் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேக்டரி ரீசெட் பண்ணும்போது உங்க டேட்டாஸ் அழிக்கப்படும். அழிக்கும் போது தான் வைரஸ்களும் அழிக்கப்படும். ஸோ ஃபேக்டரி ரீசெட் பண்ணும்பொழுது உங்க தேவையில்லாத வைரஸ்களும் போகும், தேவையான டேட்டாஸும் போகும். உங்க தேவையான டேட்டாஸை பேக்கப் பண்ணியிருந்தாங்களே இந்த மானிட்டர் பண்றதுல இருந்து தகவல்கள் ஒரு லெவல் செக்யூரிட்டியா இருக்க முடியும். இதை தாண்டி இல்லைங்க என் போனை ஃபேக்டரி ரீசெட் பண்ணிட்டேன், என் போனை யாரை டேப் பண்ணல, நான் தனியான ஒரு லொகேஷன்ல தான் இருக்கேன், இருந்தாலும் நான் ஒருத்தரோட பேசியிருக்கேன், அந்த தகவலை இன்னொருத்தர் அதை கேட்டிருக்காரு அப்படின்னீங்கன்னா நீங்க ஏன் உங்களை ஹேக் பண்ணிருக்காங்கன்னு மட்டுமே நீங்க நினைக்கிறீங்க. நீங்க கம்யூனிகேட் பண்ண இன்னொரு நபரும் இருக்காருங்க. அவர் ஒண்ணு ட்ரஸ்ட் இல்லாத சோர்ஸா இருக்கலாம், இல்ல அவருடைய போன் ஹேக் பண்ணி ஒட்டி கேட்டுட்டு இருந்திருக்கலாம். இந்த பாசிபிலிட்டிஸ்லாம் அவருக்கு இருந்திருக்கலாம், இந்த அட்டாக்ஸ் எல்லாம் அவருக்கு நடந்திருக்கலாம். ஏன்னா நீங்க பேசுறது 2 போனுக்குமே நார்மலான ஒரு விஷயம். ஸோ இதையும் நீங்க கண்காணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா பிளைண்டா நான் என்னதான் ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நீங்க கண்மூடித்தனமா போகிறத மட்டும் பார்க்காம அடுத்த நபர் அந்த சைட்ல உட்காந்துட்டு இருக்க அடுத்த நபரும் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த தகவல்களை அவங்க கிட்டயும் சொல்லுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு ஜோசியம் தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் அதான். மை மொபைல் ஹஸ் ஹேக்ட் அண்ட் ஐ டிட் a factory reset but still could see some malfunction. Can you explain? I think you explained the scenario. The other person could have been hacked also. Yeah. இல்ல எனக்கு மறுபடியும் சொல்லுங்க. Actually question. My mobile was hacked and I did a factory reset but still could see some malfunction. Can you explain the scenario அப்படிங்கறாங்க. Great. நான் இது சிம்பிள்ங்க. நீங்க ஃபேக்டரி ரீசெட் பண்ணீங்க, லைக் திருப்பி வந்து இந்த மால் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா there might be a corruption in your operating system. உங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல அந்த கரப்ஷன் ஏற்படுத்திருக்கலாம். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய
மொபைல் ஃபோன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அந்த ஆண்ட்ராய்டு ஜெலிபீன் போட்டிருக்கீங்களோ இல்லை கிட்கேட் போட்டிருக்கீங்களோ என்ன போட்டிருக்கீங்களோ அதை ஃபிளாஷ் பண்ணும் கம்ப்ளீட்டா. எய்தர் யூ கேன் டூ இட் பை கனெக்டிங் யுவர் ஃபோன் டு த கம்ப்யூட்டர் ஆர் உங்களுடைய மொபைல் ஃபோன் ப்ரொவைடர் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட போய்கிட்டும் நீங்க வந்து பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா தனியார் ஷாப்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட ஃபிளாஷ் பண்ணுங்க சொன்னீங்கன்னா ஹார்ட்லி இட் வுட் காஸ்ட் யூ அரௌண்ட் லைக் 300 to 500 rupees. ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்ல வச்சீங்கன்னா கூட நீங்க இதை ஃப்ரீயாவே வீட்டில் பண்ண முடியும். தெரியாத மக்கள் அப்படின்னு ஹார்ட்லி பாத்தீங்கன்னா 300 to 500 தான் சார்ஜ் ஏற்படும். அப்படி நீங்க பண்ணிக்கலாம், இதுக்கு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். From Mr. Venkatachalapati, tips to select app which tempted the hacker to select us as potential for money. Sorry, come again, sir. I think what he means is that what is tempting the hacker to select us for potential money? Right, that's a pretty good thing. See, அது வந்து மோட்டிவ் வந்து எல்லாருக்கும் வெவ்வேறு விதம் இருக்குங்க. இட் இஸ் நாட் லிமிட்டட். ஒரு மோட்டிவ்ன்றது ஒரு ஹேக்கருக்கு வந்து இட் இஸ் நாட் லிமிட்டட் தட் இதுதான் அவன் மோட்டிவ் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தன் கொலை பண்றான்னா அவனுக்கு பல்வேறு வகையான காரணங்கள் இருக்கும். அவனுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கும், இல்ல கூலிக்காக அவன் கொலை பண்ணலாம், இல்ல ஜஸ்ட் சைக்கோ கில்லர்ஸா இருக்கலாம். தட்ஸ் லைக் வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்ஷன். ஸோ இதேதான் ஒரு ஹேக்கருக்கு எனி கைண்ட் ஆஃப் அன் பிளாக் ஹேட் ஹேக்கர்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கிரிமினல் இல்லீகல் ஆக்டிவிட்டியில பெர்ஃபார்ம் பண்ற ஹேக்கர்ஸ்க்கு நான் சொல்ல வரது. ஸோ யூ கேனாட் லிமிட் அவுட் தட் இந்த மாதிரி எதுக்காக அவங்க பண்றாங்கன்றதுல. அண்ட் இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், இந்த மணிக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்களா, அதுல they are not like majority of people are not hackers actually. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், hackers are not like completely bad people. அது அந்த ஒரு வரைபடம் வச்சிருக்கீங்க. ஹேக்கிங் இஸ் நத்திங் மச் தட் ஃபைண்டிங் அ நியூ வே. ஓகேங்களா, ஒரு கதவு வழியா உள்ள போறீங்க, புதுசா ஒரு வழி கண்டுபிடிக்கிறது, இட்ஸ் கால்ட் as a hacking. இதுதான் ஆக்சுவல் மீனிங் ஃபார் ஹேக்கிங். இதை தவறா பயன்படுத்துறாங்க, கரெக்டா பயன்படுத்துறாங்க. பிகாஸ் when it comes to your hand it becomes super powerful. ஒரு சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி உங்களுக்கு இருக்கும். நிறைய ஹேக்கர்ஸ்க்கு அப்படிதான் உங்களுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அங்கதான் உங்களுக்கு வந்து வரைபடம் தேவைப்படும், ஒரு வரைகோடு தேவைப்படும். உங்களுக்கு இவ்வளவுதான் லிமிட், இதுதான் சட்டத்திட்டங்கள், இதுதான் நம்ம செய்யணும். தட்ஸ் கால்ட் எத்திக்கல் ஹேக்கர்ஸ். இதுதான் லீகலிட்டி, இதுதான் நம்ம பண்ணணும்னு சொல்றது எத்திக்கல் ஹேக்கர். நமக்கு தான் இப்ப எல்லா பவரும் இருக்கு. ஏன்னா பிகாஸ் ஏன் உங்க மொபைல் போனை ரொம்ப கவனமா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னா, மொபைல் போன் ஆர் த பிக்கெஸ்ட் எவர் ஸ்பை இன் த ஹிஸ்டரி. ஏன்னா நீங்க எங்க போறீங்க எங்க வந்தீங்கன்னாலும் உங்க மொபைல் போனோட தான் போவீங்க. ஏன்னா உங்க அப்பா அம்மாவோட போக மாட்டீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட போக மாட்டீங்க, உங்க லவர்ஸ் யாரோடய அவ்வளவா போக மாட்டீங்க. ஆனா 24/7 நீங்க டிராவல் பண்ற ஒரு டிவைஸ் உங்க மொபைல் போன். அதுல இருக்க மைக்ரோஃபோனா இருக்கட்டும், அதுல இருக்க கேமராவா இருக்கட்டும், நீங்க போற லொகேஷன்ஸா இருக்கட்டும், பேசுற நபர், வர்ற SMS, நம்ம நார்மலா இப்ப பேசுற கம்யூனிகேஷன் கூட என் போனை யாராவது ஹேக் பண்ணி ஒட்டி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஏன்னா அதுல இருக்க மைக் இருக்கு, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ இதை டிரான்ஸ்மிட்டரா மாத்தி நான் பேசுற டிவைஸை கூட ஒட்டி கேட்க முடியும். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்பை டிவைஸ். ஸோ இதுல நீங்க ஒரு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், என்ன டிவைஸ் நீங்க டிஜிட்டல் கண்டென்ட்ல நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னீங்கனாலே பை டிஃபால்ட்டா யூ ஹாவ் டு பி சேஃபர். ஸோ அதுதான் ஒண்ணு. ஏன்னா அட்டாக்கருடைய பர்சனல் யூசேஜ் என்ன வேணாலும் பண்ணலாம். அவனுக்கு வந்து அன்லிமிடெட் ஆக்சஸ் கிடைச்சிச்சு. இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், இந்த வீடியோ அவனால் ரெக்கார்ட் பண்ண முடியும், மைக்கை ஒட்டி கேட்க முடியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஹி கேன் பெனிஃபிட்டட். ஒன்னு என்ன ஸ்பை பண்றதுக்காக அந்த அட்டாக் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் எங்க போறேன்றது இல்ல, என் அக்கௌண்ட்ல வர பணத்துக்காக அவங்க பண்ணிருக்கலாம். ஸோ பை டிஃபால்ட் என்ன வர டிரான்சாக்ஷன் ஓடிபி அவங்க யூட்டிலைஸ் பண்ணி, ஸோ யூ கேன் லிமிட் இட் இன் சிம்பிள் வேன்றதா நான் சொல்ல வரது. Question from Yamini Priya. Okay. What to do when we are giving our phone to the service shop? Okay. ஒரே நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறாங்க. Oh yes, please. தயவு செய்து உங்க லாக் போட்டு கொடுங்க. அவங்க லாக்க அன்லாக் பண்ணி கொடுக்காதீங்க. ரெப்புடேட்டட் சர்வீஸ் சென்டர் கொடுங்க. அண்ட் பிளஸ் இல்ல நீங்க கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பா நீங்க பின் லாக் போட்டே ஆகணுங்க. பட் அவங்களுக்கு டேட்டா லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு விடுங்க. ஏன்னா அதுல இருக்க டேட்டா ரொம்ப இம்பார்ட்டண்டா கூட இருக்கட்டும், வேற ஆப்ஷன்ல நீங்க சர்வீஸா கொடுத்தாகணும்னு வச்சுக்கோங்களேன். டேட்டா லாஸ் ஆனா பரவாயில்லன்னு விடுங்க. ஏன்னா தெரியாத ஒரு கையில கொடுத்து அது ஏதாவது மிஸ்யூஸ் ஆகி நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனையில போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க லைஃபே ஒரு பெரிய தட்டா மாறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ when you're giving your phone to your service center, make sure your phone is locked. அவங்க வந்து இப்ப டச் ஸ்கிரீன் டிஸ்பிளே இஷ்யூ ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மேஜரா பண்ற ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க பின் நம்பர் சொல்லுங்க மேடம், அப்பதான் வந்து எங்களால ஓபன் பண்ணி பார்க்க முடியும். அந்த மாதிரி நீங்க போட்டுட்டு சொல்லுங்க சார், நானே வந்து கண்ணு முன்னாடி நான் போட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட நீங்க சொல்லிக்கோங்க. பட் மேக் ஷோர் நெவர் எவர் give your password lock to them. அண்ட் நீங்க கொடுக்கும் பொழுது உங்க போனை என்கிரிப்ட் பண்ணிக்கோங்க, பின் நம்பர் பிளஸ் என்கிரிப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து நான் கிளியரா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உங்க போன் மாடலை போட்டு
how to encrypt ன்னு சொல்லி போட்டீங்கனாலே அந்த மாடலுக்கு ஏத்த என்கிரிப்ஷன் ஆப்ஷன் இருக்கும். பின் நம்பர் போட்டு உள்ள என்கிரிப்ஷன் ஆப்ஷன் இருக்கும். மேக் ஷூர் யுவர் ஃபோன் இஸ் என்கிரிப்டட் அண்ட் மேக் ஷூர் இட்ஸ் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட். இது ரெண்டுத்தையும் போட்டு உங்க சர்வீஸ் சென்டருக்கு நீங்க ப்ரொவைட் பண்ணுங்க. Question from Mr. Kannan. I'm not sure whether you can answer this. Can you name few vulnerable APP not to be installed? APKs, applications or anything, right? He says a vulnerable app, I think. Yeah, okay, fine. Vulnerabilities, okay. Not to be installed. Not something. See, vulnerabilities is by default is making you understand clear that நீங்க வந்து இதை இன்ஸ்டால் பண்ண கூடாதுங்க பை டிஃபால்ட். இட் இஸ் வல்னரபிள் டு அதர்ஸ். இட்ஸ் வல்னரபிள் தட் டேட்டாஸ் கேன் பி தெஃப்ட். வல்னரபிள் இஸ் அ வே. நாங்க இப்போ பென் டெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. பென் டெஸ்டிங் இஸ் நத்திங் மச் தான் ஒரு செக்யூரிட்டி இருக்கா, அதை பிரேக் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பாக்குற ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ நான் அதை பிரேக் பண்ணி நான் பார்த்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வல்னரபிலிட்டி இருக்கான்னு தான் நாங்களே பார்ப்போமே தவிர, இதை வல்னரபிள்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே it should not be in your phone or any kind of a device. That's the one you have to focus it on. Question from Fashiha Farin. Can you please put some light on juice jacking? Sorry? Juice jacking. Okay, juice jacking. Okay. அது சிம்பிளா நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா தெரியாத ஒரு இடத்துல நீங்க போன் சார்ஜ் போடுறதுல இருந்து இந்த மாதிரி நீங்க டேட்டா தெஃப்டிங், திஸ் இஸ் த ஒன் பேசிக் திங். ஓகேங்களா? அழகா எடுத்துக்கோங்க. சார்ஜ் போடுறீங்கன்னா உங்க சார்ஜர்ல போடுங்க, இல்ல பவர் பேங்க்ல போடுங்க. இதுதான் சிம்பிள் சொல்யூஷன். நம்ம ஏன்னா நிறைய காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்துக்கு ஏன்னா மேஜரா இந்த அட்டாக் நடக்கிறது பாத்துக்கிட்டீங்கன்னா ஏர்போர்ட்ஸ் அண்ட் பஸ் ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, ஒரு ஏதாவது ஒரு மால்ஸ்ல இந்த மாதிரியான இடத்துல தான் இந்த மாதிரியான அட்டாக்ஸ் வந்து அதிகமா நடந்துட்டு இருக்கு. புட்டியா சார்ஜ், உங்க சார்ஜர் வச்சுக்கோங்க, இல்ல பவர் பேங்க் வச்சுக்கோங்க. வண்டி ஏதாவது இப்போ பைக்ஸ் சார்ஜ் போடுறதுக்கு நிறைய வந்துருச்சு, காஸ்ட்லி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு. மேக் ஷூர் யூ டிராவல் வித் யுவர் சார்ஜர் இஃப் யூ நோ தட் யுவர் ஃபோன் இஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் பேட்டரி. அது ஒண்டி கவனமா வச்சுக்கோங்க. தெரியாத ஒரு இடத்துல போயிட்டு நீங்க கொடுக்காம இருந்தீங்கன்னா இட் வில் பி பெட்டர். Mr. Sivakumar Swaminathan, what SIM swap? Is it possible in India? SIM swap, it's a good question. SIM swapனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதுல இருக்க சொல்யூஷன்ஸையும் சொல்லிடுறேன். நம்ம அரசாங்கம் எடுத்திருக்க ஸ்டெப்ஸையும் நான் சொல்லிடுறேன். நம்ம என்ன பண்ணலான்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சிம் ஸ்வாப்ன்றது என்னன்னா, உங்ககிட்ட நான் சிம் கார்டு இருக்கும் கரெக்டா, உங்களுடைய நாலேஜ் இல்லாம வேற ஒருத்தர் டூப்ளிகேட் சிம் வாங்கி அந்த உங்களுடைய நம்பரை மிஸ்யூஸ் பண்றதா, ஓடிபி வாங்கி இல்ல உங்க நம்பரை மிஸ்யூஸ் பண்ணி கால் பண்றதா இருக்கட்டும். திஸ் இஸ் கால்ட் சிம் ஸ்வாப்பிங். உங்ககிட்ட இருக்க சிம் கார்டு ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க, நீங்க போயே வாங்கல, வேற ஒருத்தர் உங்களுடைய மொபைல் நம்பரை கனெக்ட் பண்ணி அவருடைய சிம் கார்டை கனெக்ட் பண்ணி யூட்டிலைஸ் பண்றதா வந்து சிம் ஸ்வாப்பிங். இந்த சிம் ஸ்வாப்பிங் பண்றது மேஜரா இருக்கிற ஒரு ஹெல்ப்ஃபுல் விஷயம். நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ் ஹெல்ப் இல்லாம இதை பண்றது பாசிபிலிட்டி கிடையாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இனிஷியலா பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய நெட்வொர்க் எம்ப்ளாயிஸ் இதுல இன்வால்வ் ஆயிருந்தாங்க. ஓகேங்களா? நிறைய எம்ப்ளாயிஸ் இதுல இன்வால்வ் ஆயிருந்தாங்க. அதனால நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மேஜர் பிரச்சனை சிம் ஸ்வாப் ஆனா நம்மளுடைய ஆர்பிஐ வந்து ஓடிபியை நம்மளுடைய சிக்னேச்சரா வச்சிருக்கிறதுனால இன்கேஸ் நம்மளுடைய மொபைல் நெட்வொர்க் வந்து வேற ஒருத்தர் கைக்கு போயிடுச்சுன்னா ஓடிபி அங்க போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்ததுனால ட்ராய் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி ட்ராய் என்ன பண்ணாங்க, எஸ்எம்எஸ் ஃபங்க்ஷனாலிட்டி 24 மணி நேரத்துக்கு வரக்கூடாது, மினிமம் 24 ஹவர்ஸ்க்கு புது சிம் கார்டு நம்ம வாங்கினா கூட எஸ்எம்எஸ் ஃபங்க்ஷனாலிட்டி வரக்கூடாதுன்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இது எப்பனா நீங்க புது சிம் கார்டு வாங்கினீங்கன்னா இதுலயே ஒரு சின்ன லூப் ஹோல் இருந்தது. வேற லைக் நம்ம 3G ல இருந்து 4G மைக்ரேட் பண்ணோம். ஒரு பீரியட்ல வந்து 3G ல இருந்து 4G மைக்ரேட் பண்ணோம் அந்த நெட்வொர்க் ப்ரொவைடருக்குள்ளே. அப்படி மைக்ரேட் பண்ணும்போது இந்த எஸ்எம்எஸ் ஃபங்க்ஷனாலிட்டி இமீடியட்டா ஒர்க் ஆகும். பிகாஸ் அப்பதான் நான் சொல்றது உங்களுடைய IMSI நம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெவர் ஷேர் யுவர் IMSI நம்பர். ஏன்னா அது இருந்தாதான் இமீடியட்டா ஸ்வாப் பண்ண முடியும். அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஐடி ப்ரூஃப் வச்சு புஷ் பண்ணா there will be a breakage of your SMS receiving service for minimum 24 hours without a fail. ஏன்னா அது இருக்கிறத அதனாலதான் உங்க IMSI நம்பரை ஷேர் பண்ணாதீங்க. அப்படி பண்ணாம இருந்தீங்கனாலே இந்த சிம் ஸ்வாப்பிங்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு SMS வராம 24 மணி நேரம் நின்றுடும். இன்கேஸ் டூப்ளிகேட் சிம் அவருக்கு ஆக்டிவிட்டி வாங்கியிருந்தாலும். அப்படி வாங்கியிருக்காங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி போன உடனே கம்யூனிகேட் வித் யோர் நெட்வொர்க் ப்ரொவைடர் வித் எனி அதர் மொபைல் ஃபோன் ஆர் லேண்ட்லைன். பக்கத்துல இருக்க உங்களுக்கு நெட்வொர்க் ஆஃபீஸ் இருந்தா போய் பாருங்க. கிராமப்புறத்துல இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு நெட்வொர்க் ஆஃபீஸ் இருக்காது. ஸோ பக்கத்துல இருக்க ஒருத்தருடைய ஃபோன் வாங்கி அவர் வந்து நீங்க ஏர்டெல்லா இருந்தீங்கன்னா ஏர்டெல்லா தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ஏர்டெல்லா இல்லாத நபர் இல்ல வோடஃபோனா இல்லாத BSNL இல்லாத நபர் வந்து அவங்க கஸ்டமர் கேரை கம்யூனிகேட் பண்றதுக்கு அந்தந்த நிறுவனம் வந்து தனிப்பட்ட 10 டிஜிட் இலக்கு நம்பரை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பரை கம்யூனிகேட் பண்ணி இந்த மாதிரி உங்களுடைய தகவல்களை சொல்லி இந்த மாதிரி எனக்கு நெட்வொர்க் இல்லாம போயிடுச்சு, என்ன விஷயம் என்ன காரணம்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அப்படி அவங்க வந்து இல்ல சார் நீங்க இந்த புது சிம் கார்டு வாங்கியிருக்கீங்கன்னா இமீடியட்டா கால் பண்ணி பிளாக் பண்ணுங்க.
ஸோ இந்த மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸை நீங்க இமீடியட்டா எடுத்தீங்கனாலே டிஃபால்ட்டா நீங்க உங்க ஐஎம்எஸ்ஐ நம்பர் ப்ரொவைட் பண்ணாம உங்களுடைய டீடைல்ஸ் வச்சு இப்ப முன்னாடி எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா வெறும் ஐடி ப்ரூஃப் சைன் போட்டா போதும் ஆட்டோமேட்டிக்கா சிம் கார்டு வாங்கிக்கலாம். இப்ப ஆனா கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் பில்ட் பண்ணிட்டாங்க. நீங்க போகணும், உங்களை போட்டோ எடுப்பாங்க, நெக்ஸ்ட் யார் உங்களுக்கு சிம் கார்டு கொடுக்குறாங்களோ அவங்கள தனியா போட்டோ எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் வந்துச்சு. எந்த ஏஜென்சி உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்களோ அவங்க தனியா போட்டோ எடுத்துப்பாங்க. ஸோ இந்த சேஃப்டி மெஷர்ஸ் தான் தாண்டி தான் உங்களுக்கு சிம் கார்டே கொடுக்கப்படுது. கொடுத்தாலும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் ரிசீவிங் ஃபங்க்ஷனாலிட்டி 24 மணி நேரத்துக்கு வராது. இந்த மாதிரியான நிறைய லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட்டும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. நம்ம அவேர்னஸா எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்டெப் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, when your network goes down, communicate with your network provider. என்னைக்கு உங்க சிக்னல் கட் ஆகுதோ இமீடியட்டா வெயிட் பண்ணாம உங்களுடைய நெட்வொர்க் ப்ரொவைடர் கம்யூனிகேட் பண்ணி இந்த பிரச்சனை வந்திருக்கு, என்ன காரணம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. I think we have only 2 more questions from Mr. Ganapati. How to block add SMS in mobile? ஓகே, டு நாட் டிஸ்டர்ப் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குங்க. டிஎன்டி, அதாவது அவங்க நெட்வொர்க் ப்ரொவைடருக்கே கம்யூனிகேட் பண்ணிட்டு எனக்கு இந்த மாதிரி ஆட்ஸ் வருது, தேவையில்லாத ப்ரொமோஷனல் எஸ்எம்எஸ் சொல்லுவாங்க. அதாவது 2 விதமா எஸ்எம்எஸ் பிரிக்கப்படுது. ஒன்னு டிரான்சாக்ஷனல் எஸ்எம்எஸ், இன்னொன்னு ப்ரொமோஷனல் எஸ்எம்எஸ். இது ரெண்டுமே பாத்துக்கிட்டீங்கன்னா கம்பெனி கிட்ட இருந்து தான் வரும். இந்த டிரான்சாக்ஷனல் எஸ்எம்எஸ் அப்படின்றது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வர ஓடிபி, டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா யூ ஹேவ் புக் திஸ் டிக்கெட், இந்த மாதிரி வர இம்பார்ட்டன்ட் பேங்க்ல இருந்து வர மெசேஜஸ், இது எல்லாமே டிரான்சாக்ஷனல் மெசேஜஸா கன்சிடர் பண்ணப்படும். அதாவது உங்க பின் நம்பரை மாத்துங்க இந்த மாதிரி சொல்ற மெசேஜஸ் தான் டிரான்சாக்ஷன் எஸ்எம்எஸ். இதை நீங்க டு நாட் டிஸ்டர்ப் சர்வீஸ் போட்டீங்கன்னாலும் கண்டிப்பா இந்த மெசேஜ் டெலிவர் ஆகும். ஸோ வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது இல்லாம ஜென்ரலா வரும் பாத்திருக்கீங்களா, நீங்க இந்த பொருள் வாங்குங்க, ஆஃபர் வந்திருக்கு, இதெல்லாம் தான் ப்ரொமோஷனல் எஸ்எம்எஸ். ஸோ இந்த மாதிரியான ப்ரொமோஷனல் எஸ்எம்எஸ் ஸ்டாப் பண்ணணும்னா இந்த டு நாட் டிஸ்டர்ப் சர்வீஸை உங்க ஏர்டெல், வோடாஃபோன், பிஎஸ்என்எல் எந்த நெட்வொர்க் ப்ரொவைடரா இருந்தாலும் கால் பண்ணிட்டு எனக்கு டு நாட் டிஸ்டர்ப் சர்வீஸ் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னு சொன்னீங்கனாலே அவங்க ஒரு வரைகாலம் வச்சிருக்காங்க. 7 நாளைக்குள்ள நின்னுடும் சார், இல்ல 24 மணி நேரத்துக்குள்ள நின்னுடும் சார் சொல்லி அவங்க ஒரு வரைகாலம் வச்சிருக்காங்க. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த மெசேஜ் வரும். யார் ப்ரொமோஷன் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சாலும் உங்களுக்கு வர்றது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும். Question, I think. Is it possible to open car locks and other security setup using mobile phones, just as they show using tampering or jamming of signals in some movie? Right. நீங்க ரோல் ஜாம் அட்டாக் பத்தி பேசுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்ணும் கொள்ள எடுத்தாங்க. எஸ் தட்ஸ் கால்ட் a ரோல் ஜாம் அட்டாக். ஆக்சுவலா கார் எப்படி ஓபன் ஆகுதுன்றதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தட்ஸ் நதிங் மச் than an RF சிக்னல். ஓகேங்களா? கண்ணும் கொள்ளையடித்தான், நீங்க அந்த படத்தை பேஸ் பண்ணி சொல்றீங்களோ ஏதோ வச்சுக்கோங்க. நான் அந்த படம் சொல்லியிருந்தாங்க, நான் பேரை மென்ஷன் பண்ணாம இருந்தேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? எஸ், பாசிபிளி எஸ், கார்ஸ் எல்லாத்தையுமே அன்லாக் பண்ண முடியும். ஆனா லாக்கிங் அண்ட் அன்லாக்கிங் சிக்னல் தேவைப்படும். ஆனா இப்போ வர நிறைய கார்ஸ்ல பாத்தீங்கன்னா ரோலிங் கோடுன்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சாச்சு. ரோலிங் கோடுன்றது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு வாட்டி யூஸ் பண்ண அந்த கோடு அடுத்த வாட்டி லாக் பண்ணும்போது வராது. ஸோ அந்த மாதிரியான கார்ஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரியான லாக் சிஸ்டம் செயல்படாது. ஸோ நீங்க லாக்ஸ் நீங்க நிறைய தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் விற்கிறாங்க. ஓகேங்களா? பிரானா இந்த மாதிரியான நிறைய ரூட்ஸ் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் பார்த்துட்டீங்கன்னா இந்த கார் லாக்ஸ், பைக் இருக்கிற மாதிரி எனக்கு நீங்க லாக் சிஸ்டம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினீங்கன்னா it will be much safer. So அப்படி இருக்கும்போது the question that have come to us is complete now. other questions உங்களுக்கு பர்சனலா இருக்கு, மத்தபடி ஏதாவது just sir, one more, some more come here. Right, okay. Which way? Just the battery power drain is like this road big. Attacks through NFC in mobile device. Yes, okay, fine. NFC in mobile device. It's not near field communication. ஓகேங்களா? பார்த்துக்கிட்டீங்கன்னா பேமெண்ட்ஸ்க்கும் டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காகவும் மேஜரா பயன்படுத்துறாங்க. வித்தின் 15 சென்டிமீட்டர், அதாவது 15 சென்டிமீட்டருக்கு குறைவா இருந்தா அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் எனேபிள் பண்ண முடியும். இதுல மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கான்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கிடையாது. உங்களுடைய ஏடிஎம் கார்ட்ஸ்லயும் இருக்கும். ஒன் செகண்ட், உதாரணத்துக்கு I'll just explain you. பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிள் தெரியுது கரெக்டா? உங்களுக்கு இது இந்த மாதிரி உங்களுடைய ஏடிஎம் கார்ட்ஸ்ல இருந்ததுன்னா திஸ் இஸ் an NFC enabled ஏடிஎம் கார்டு. ஸோ இதுல என்னன்னா டேப் டு பே, டேப் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் இந்த பேசிக் என்எஃப்சியோடைய மேஜர் ஃபங்க்ஷனாலிட்டி. சரிங்களா? ஸோ இதை ஹேக் பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா NFC சிக்னலை பூஸ்ட் பண்றதுக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. ஆனா அதுடைய ப்ரோட்டோகாலே பாத்தீங்கன்னா 15 சென்டிமீட்டருக்குள்ளதான் இருக்கணும். ஸோ தட் லைக் சேஃபா இருக்கணும் எல்லாமேன்ட்டு. இதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணா மேஜரா நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டியது உங்களோட ஏடிஎம் கார்டை பேஸ் பண்ணி தான், மோர் தென் யோர் மொபைல் ஃபோன். ஏன்னா மொபைல் ஃபோன்ல நீங்க NFC ஆன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன் எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. ஸோ பேசிக்கா நீங்க ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது உங்களுடைய ஏடிஎம் கார்டு தான்.
ஏடிஎம் கார்டை ப்ரொடெக்ட் பண்றது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஜஸ்ட் டேக் அன் அலுமினியம் ஃபாயில், அந்த ஏடிஎம் கார்டை கவர் பண்ணிட்டு உங்க பர்ஸ்ல நீங்க வச்சுக்கிட்டாலே போதும். முடியாது. ஸோ இந்த மாதிரியான சிம்பிள் வேஸ், நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸா போய் அதிக செலவு பண்ணி பயங்கரமான டெக்னாலஜிஸ்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா எப்படி அது ஒர்க் ஆகுன்றது. ஏன்னா ஒன்ஸ் நீங்க அந்த என்எஃப்சி கார்டை இந்த அலுமினியம் ஃபாயில போட்டு, எனி என்எஃப்சி டிவைஸ் அலுமினியம் ஃபாயில போட்டு நீங்க லாக் பண்ண உடனே அந்த அலுமினியம் ஃபாயில் ஒரு ஃபேரடே ஷீட், அதாவது வந்து அதுல இருந்து எந்த ஒரு சிக்னல்ஸையும் வெளியில அனுப்பாது, உள்ள ரிசீவ் பண்ணிக்க முடியாத மாதிரி அந்த என்எஃப்சியை பிளாக் பண்ணிடும். ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் சிம்பிளா நீங்க யூஸ் பண்ணீங்கனாலே பை டிஃபால்ட்டா நீங்க ப்ரொடெக்டடா இருக்கலாம். பாலாஜி, அதுல ஒரு சின்ன ஒரு கேள்வி. இதுலயே ஆர்பிஐ வந்து 2000 ரூபா வரலும் இந்த மாதிரி என்எஃப்சி கார்டுல வந்து டச்லெஸ்ஸா எடுக்கலாம்னு சொன்னாங்க இல்லையா? அதனால நிறைய இடத்துல ஹேக் பண்ணி 2000 ரூபா போச்சுன்னு வந்து கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி பாசிபிலிட்டி இன்னும் இருக்கா? 100% இருக்குங்க. ஆக்சுவலா வந்து என்எஃப்சி டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் let me continue and இந்த ஏடிஎம் காக இது ஃபுல்லா முடிச்சறேன். இந்த ஏடிஎம் கார்டுன்றதால finish it off. என்னன்னா டாப் டு பேல 2000 ரூபாய் வரைக்கும் உங்க பின் நம்பரே தேவையில்லை. ஓகேங்களா? அண்ட் பிளஸ் 2000 ரூபாய் போன அடுத்த செகண்ட் உங்களுக்கு மொபைலுக்கு மெசேஜ் வரும், தெரியுமா உங்களுக்கு? இமீடியட்டா அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க யூஸ் பண்ணனா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க. ஏன்னா 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல இருக்கும்பொழுது அவங்களுக்கு காசு டெலிவர் ஆகாது. ஏன்னா பேமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்றதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பேமெண்ட் கேட்வேஸும் பேங்க்ஸும் தான். ஸ்வைப் பண்ண அடுத்த செகண்டே இது மர்ச்சன்ட்ஸ்க்கு போய் டெலிவர் ஆகுது இல்லை ஃபண்ட்ஸ். அது வந்து அந்த கேட்வே வச்சுட்டு அவங்களுக்கு செட்டில்மெண்ட் டைம்னு சொல்லிட்டு ஒன்று மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு நான் ஸ்வைப் பண்ணேன்னா மர்ச்செண்டா இருக்காங்கன்னா அடுத்த நாள் 6 மணிக்கு சாயங்காலம் உங்களுக்கு கிரெடிட் ஆகும், இல்லை அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு கிரெடிட் ஆகும். இந்த மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் டைம் இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏஜிஎஸ்ல இருந்து ஏகப்பட்ட மர்ச்சன்ட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஸ்வைப் ஆயிடுச்சு வித்தவுட் யுவர் நாலேஜ் இமீடியட்டா வந்து காசு டிரான்ஸ்ஃபர் போயிருக்குன்னா அந்த உங்களுக்கு மொபைலுக்கு மெசேஜுக்கு வந்திருக்க அந்த நம்பருக்கு இமீடியட்டா கால் பண்ணி இந்த டிரான்சாக்ஷனை நான் பண்ணல, ஐ டிட் நாட் ஆத்தரைஸ் திஸ் டிரான்சாக்ஷன்றதை சொல்லுங்க. இமீடியட்டா தில் டேக் ஆக்ஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ ஹேவ் டு டேக் இட் ஆன். அண்ட் எஸ், என்எஃப்சி கார்டுக்கு பின் நம்பர் தேவையில்லை. அப் டு 2000 rupees அதுக்கு மேல போனீங்கன்னா தான் பின் நம்பர் தேவைப்படும். We are coming to the end of this wonderful session, which has been straight away questions and answers cleared by an expert in the field. Thank you very much, Mr. Balaji. I now request our Secretary, Cyber Society of India Secretary, Mr. Prem Anand, to convey his gratitude to all the persons there. Mr. Prem. Thank you, sir. Balu sir, is there anything else you want to add, sir? Nothing. Already overflow time. Okay. Mr. Premanand, Mr. Prem. Let him give a vote of thanks. Yes, sir. I'm available. Yes. Yes, sir. Prem, your voice. Everyone. First of all, sir. Your audio is not clear. Audio is not clear. Can you hear me? Sir, you continue. Carry on. And carry on. Can you hear me now? Yes. You please carry on. Carry on. India, Secretary, addressing you and posing the vote of thanks. First of all, I wish to thank all participants for listening to the wonderful speech from Mr. I wish to thank every one of you individually. I wish to thank and the former President Mr. Kamal Isran for coordinating and making this grand success. I wish to thank especially Mr. Balaji for this wonderful session by sharing his personal experience and giving immediate answers to all the questions asked by the participants here. I thank one and all. Before we sign off, please fill up the feedback form that has been sent by Mr. Sridhar just now. Mr. Kabaleswaran, please. Yes, sir. Hello, sir. Please thank Mr. Sridhar and others. Sridhar, left out. He is taking all technical man. Admin, in vote of thanks, they are not mentioned the name Sridhar. Sorry, sir. He is a man in the behind. Either behind
the scenes, and I thank all our committee members Sir, also. Mr. Kumaran, Mr. Kumaran, Mr. Murugan, and Justice two of Justice our present. members. Justice is also logged in. I saw. Thank you, Justice. I wish to thank all of you. Take this opportunity to Thank you. welcome everyone for our next session. Thank you. Okay. Thank you very much. Thank you, sir, Mr. Kabalishwaran. Let us Thank you hope all. to meet. Thank Let you. us hope to meet again Yeah. very soon for the next session. Thank you very much. Regarding certificate, you tell. If you Yeah. certificate. You just now, Mr. Sridhar has shared a link. Kindly go and fill up the details there, and a certificate will be sent to you from that. I am mentioning that name here and to your mail ID. Thank you. வீடியோ லிங்க்கும் எல்லாருக்கும் வரும்.